அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு 1401வது நிகழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஜெலசி அண்ட் என்வி. நாம ஏற்கனவே நம்ம தளத்துல நமக்கெல்லாம் பொறாமை இருக்கா அப்படின்னு ஒரு கலந்துரையாடல் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? நாங்க வர்றதுக்கு முன்னால இருக்கலாம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி, ஆறுமுக சார் வர்றதுக்கு முன்னாடி. நானும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். தெரியல. சரி, ஓகே. அந்த லிஸ்ட்ல என் பேரையும் சேர்த்தாங்க. ஒரு கலந்துரையாடல் பண்ணோம். அதெல்லாம் பேசி இருந்தோம். நமக்குள்ள இருக்கிற பொறாமை இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசினோம். மற்ற பொறாமைகள் பத்தியும் பேசணும். அந்த சப்ஜெக்ட் காலைல சார் நேற்று கொடுத்த உடனே எனக்கு அதுதான் நாம ஏற்கனவே நம்ம பேசின சப்ஜெக்ட் தான். ஆனா தனியா இந்த சப்ஜெக்ட பேசல. ஆனா பேச வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம அதுவும் பர்டிகுலரா இப்ப ஜெலசிக்கும் என்விக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இது தெரியணும். ஒரு சிலருக்கு இப்போ டவுட் இருந்தாலும் இருக்கலாம். இதெல்லாம் பல விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். ராமு சார் பேசின பிறகு நம்மளும் கலந்துரையாடுவோம், என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பேசும் போதே நமக்கு தெரியும். நம்ம கிட்ட என்ன இருக்குது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்குது, அது உண்மையா பொய்யா. சிலது ஜெலசி மாதிரி தெரியும், ஆனா பொய்யா இருக்கும். சிலது பொய் மாதிரி தெரியும், சிலது உண்மையாவே இருக்கும். அப்படியே தெரியும். நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. பார்க்கலாம். வாங்க சார். நன்றி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்து, பாராட்டு, வரவேற்பு. தலைப்பு வந்து என்வி அண்ட் ஜெலசி. ENVY என்வி, ஜெலசி JEALOUSY. சரியா? ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பல நேரங்களில் ஆங்கிலத்திலும் இது இன்டர்சேஞ்சபிள் அப்படிங்கிற மாதிரி, இது சொல்றதுக்கு அதை சொல்லுவாங்க, அது சொல்றதுக்கு இது சொல்லுவாங்க. தமிழிலும் இது டிரான்ஸ்லேட் பண்றப்போ பல நேரங்களில் வெறுமனே ஜெலசினாலும் பொறாமைன்னு எழுதுறாங்க, என்வின்னாலும் பொறாமைன்னு தான் எழுதுறாங்க. ஆனா தெர் இஸ் எ டிஃபரன்ஸ். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் மேஜரான டிஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது தமிழ்ல இந்த டிஃபரன்ஸை கொஞ்சம் மாற்றி எக்ஸாக்டா சொல்லலை, சினானிம் மாதிரி கொஞ்சம் பொறாமையில இருந்து மாற்றி சொன்னோம்னா இது வந்து கொஞ்சம் ஐயமும் கலந்த பொறாமை. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஐயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதனால சந்தேக பொறாமை, அது பொறாமை. என்வி வந்து பொறாமை, ஜெலசி வந்து சந்தேக பொறாமை. ஜெலசியில கொஞ்சம் நெகட்டிவ் ஏரியா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உள்ளெரிச்சல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் போட்டி குறித்த அச்சம், அதனால விளைகின்ற ஒரு தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மனமாச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதம். பகை உணர்வுன்னு ஒண்ணு உள்ள இருக்கும். அப்புறம் வெறுப்புணர்ச்சின்னு இருக்கும். அப்புறம் அனிமாசிட்டி, மேலைஸ்ம்பாங்க இங்கிலீஷ்ல. தீய எண்ணம் அல்லது விரோத எண்ணம் அல்லது விரோத மனப்பான்மை. இது நம்ம கமலஹாசன் ஏதோ ஒரு படம், சிம்ரன் படம், அந்த படத்துல அவர் சொல்வாரு, சிம்ரன் வந்து பசுவை பாதுகாக்கணும், இவங்க ஷூட்டிங்ல கொண்டாந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு அந்த படம் வரும். அந்த படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு, இந்த அம்மாவுக்கு பசு மேல பாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் மேல காண்டு அப்படிம்பாரு. சோ ஜெலசி வசூல் ராஜா MBBS. வசூல் ராஜா தானே அது? இல்ல சார், இல்ல, வேற ஏதோ ஒரு பொம்மலுக்கே சம்பந்தம். சம்பந்தம். இந்த அம்மாக்கு பசு மேல ஒரு பாசமும் கிடையாது, என் மேல காண்டு, அதனால சொன்னாங்க பசுவை போட்டு உதைக்கிறாங்க. பசு மேல டென்ட் போட்டு அதில் தான் இவங்க உட்காந்துருப்பாங்க. பசு பாட்டுக்கு காலமாடு நகர்ந்து போயிடும். அதனால இந்த பாயிண்ட் இஸ், அந்த காண்டு அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா காமன் லாங்குவேஜ்ல ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஸோ பொறாமை அப்படிங்கிறது மட்டும் எடுத்தீங்கன்னா அது என்வி. இந்த மாதிரி மற்ற சொற்கள் எல்லாம் கூட சொன்னேன் இல்லையா, அது போல பாத்தீங்கன்னா அது வந்து ஜெலசி. அதுக்கப்புறமா என்வி வந்து சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் டு டூ வித் யூ வாண்டிங் சம்திங். இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் யூ வாண்டிங் சம்திங். அதுல இருந்து வர்றது பேர் என்வி ஆச்சா. அப்புறம் ஜெலசின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் இன் லூசிங் சம்திங் ஆர் யூ ஆர் அஃப்ரேட் யூ மைட் லூஸ் சம்திங். ஸோ லூசிங் வாட் யூ ஹேவ்ல இருந்து வர்றது வந்து ஜெலசி. வாண்டிங் சம்ஒன் எல்ஸ் ஹேஸ் அப்படின்றது வந்து வர்றது என்வி. அதனால ஒரு ஆங்கிள் இது வந்து ஃபியூச்சர் நோக்கியது, அவங்க வச்சிருக்கிறாங்க, அது எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது என்வியா இருக்கும். இந்த பக்கம் எங்கையில ஏற்கனவே ஒண்ணு இருக்குது, இது யாராவது எடுத்துன்னு போயிடுவாங்க, கையில வச்சிருக்கிறது ஆல்ரெடி எங்கையில இருக்கிறது காணாம போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
பாஸ்ட்ல இருந்து வர்றீங்க, பொசஷன்ல இருந்து வர்றீங்க. அது கொஞ்சம் ஈஸியா நினைக்கிறதுக்கு ஜெலஸ் பொசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெலஸ் பொசஸ் ரைமிங்ல வருது இல்ல, அந்த மாதிரி பொசஸ்ல இருந்து வர்றது ஜெலசி. என்பிங்கிறது பையிங் ஃபார் சம்திங், ஆசைப்படுதல் அப்படிங்கிற மாதிரி. அதுல என்பிங்கிறது ஆசைப்படுதல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் என்பியில ரெண்டே ரெண்டு தான், இன்னொரு ஆளோ இன்னொரு இன்சிடென்ட்டோ இன்னொரு நிகழ்வோ இருக்குது, நீங்க இருக்கிறீங்க, ரெண்டே ரெண்டு தான். அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்குது, அவங்க கையில ரிலேஷன்ஷிப் இருக்குது, இல்லைன்னா ஒரு அறிவு இருக்குது, இல்லைன்னா ஒரு பொருள் இருக்குது, ஒரு அழகா ஏதோ ஒண்ணு இருக்குது, போட்டோ இருக்குது, அந்த மாதிரி பாக்குறது வந்து ரெண்டே ரெண்டு ஆள் தான். என்பில ஐ ஆம் ஹியர் அண்ட் தேர் இஸ் சம்படி எல்ஸ் ஆர் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் அண்ட் தென் ஐ வுட் லைக் டு ஹேவ் த சேம் திங் அப்படின்னு நினைக்கிறது என்பி. ஜெலசில என்ன ஆகும்னா ஐ ஆம் ஹியர், ஐ ஹாவ் திஸ், என் கையில இது இருக்குது, இது போயிடும், யாரோ எத்தம் போயிடுவாங்க, அப்போ 3 பேர். ஸோ தெர் இஸ் அ ப்ராடக்ட், தேர் இஸ் மீ, தேர் இஸ் ஒன் அதர் பர்சன், அந்த செகண்ட் பர்சன் மை டேக் வாட் ஐ ஹாவ் அப்படிங்கிறதுல 3 ஆப்ஜெக்ட் வரும். ஸோ ஜெலசிங்கிறது 3, என்பிங்கிறது 2. சரியா? இந்த ரைவல் அப்படின்னு சொல்ற போது அந்த நீங்க என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், இல்ல ஒரு பொருள் வேல்யூபிள் பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இல்லைன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு நிறைய பேர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்றாங்க, பாராட்டுறாங்க, அது அவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அது என்பி. ஆனா எங்கையில இருக்கிறத இவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு எடுக்க மாட்டாங்க, எடுக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் கூட நான் அந்த மாதிரி நினைச்சேன்னா அது வந்து வெறும் எண்ணம் அல்லது உணர்வு, நிஜமே கிடையாது, நாட் ரியல். இட் இஸ் ஃபேண்டசி ஆர் இட் இஸ் அன் இமேஜினரி ஐட்டம். அந்த இமேஜினரி ஐட்டமும் இதை ட்ரிகர் பண்ணத்தான் செய்யும். ஆச்சா? அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா எனக்கு ஜெலசியே கிடையாதுங்க, என்பியே கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய பொய். அந்த மாதிரி மனிதர்கள் உலகத்துல கிடையவே கிடையாது. ஆச்சா? அதுக்கப்புறம் நார்மலி பார்க்குற போது ரெண்டுமே எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் நெகட்டிவ் கனெக்டேஷனோட இருக்குது. எல்லா இமோஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஐடியா இருக்குது. சேட்னஸ் இருந்தாலும் சரி, அது ட்ராஜடி இருந்தாலும் சரி, புரியுதா, கோபம் இருந்தாலும் சரி, ஷேம் இருந்தாலும் சரி, இரிட்டேஷன் இருந்தாலும் சரி, ஆங்கர் ரேஜ் இருந்தாலும் சரி, எல்லா இமோஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன் ஒன்று இருக்குது. சரியா? அந்த மாதிரி பார்க்குற போது இதுல பாசிட்டிவ் கனெக்டேஷன் இருந்தாலும் பை அண்ட் லார்ஜ் இது எங்கேயோ பெயினை தான் உருவாக்குது. என்பி ஆல்சோ காசஸ் பெயின், ஜெலசி ஆல்சோ காசஸ் பெயின். அது நமக்கு அது வலிக்கத்தான் செய்கிறது இனிஷியல் ஸ்டேஜ். இன்னும் உள்ள டீப்பா போனா மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் டு ஸ்டார்ட் வித் இனிஷியலா பாத்தீங்கன்னா ரெண்டுலையுமே பெயின்ஃபுல் ஸ்டேட் இருக்குது. அப்புறம் இப்ப எனக்கு வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லிடுறேன். சரியா? எனக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னா ஆமா டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் கொஞ்சம் கூட, இதெல்லாம் நான் தெளிவா சொல்லிடுவேன். எனக்கு கோவம் வருதுன்னா எனக்கு அவன் மேல கோவம் வருது, அது பாலிடிக்ஸா இருக்கலாம், உறவு முறையா இருக்கலாம், கலீகா இருக்கலாம், பாஸா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், எனக்கு கோவம் வருது. கோவம் வருது நீங்க சொல்லிடுவீங்க, உடம்பு சரியில்லை நீங்க சொல்லிடுவீங்க, மனம் சரியில்லை அப்படிங்கிறது வெளில சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அது வெட்கப்பட வேண்டிய செய்தி. அது மாதிரி பார்க்குற போது ஐ ஆம் ஆங்கிரி இஸ் ஓகே, ஐ ஆம் அஃப்ரேட் இஸ் ஆல்சோ ஓகே, ஐ ஆம் ஹாப்பி இஸ் ஆல்சோ ஓகே, ஐ ஆம் ஜெலஸ் ஆஃப் தி அதர் பர்சன் நாட் ஓகே. ஏன்? அது ஷேம்ஃபுல் ஐடியா, அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஐ என்வி தட் பர்சன், அதுவும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் கன்சில் பண்ணி மறைச்சிடணும். யார்கிட்ட இருந்து மறைச்சிடணும்? முதல்ல நம்ம கையில இருந்தே மறைச்சிடணும். நாமளே இல்லைன்னு சொல்லிடணும், நாங்க ரொம்ப யோக்கியம், எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா எல்லாம் கிடையாது, நாங்க அப்படி டிசைன் எல்லாம் போடல அப்படின்னு முதல்ல சொல்லி நம்மளே மறைச்சிடணும். அப்புறம் அதையும் தாண்டி அது இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சரி இதை வேற மாதிரி ஐடியாவா மாத்திடணும். ஜெலஸ்ன்னு காமிக்காம ஆங்கரா மாத்தி காமிப்போம். இல்லைன்னா இப்போ ஒரு ஆள் பக்கத்துல என் கூட வேலை பார்க்குறாரு, 10 பேர் இருக்கிறோம் டீம்ல, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல. அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்ச உடனே எல்லாம் டீம்ல இருக்கிற 9 பேரும் ஆஹா ஆஹா வாழ்கன்னு எல்லாம் கை கொடுப்பாங்க. யாரும் திட்டமாட்டாங்க, எல்லாம் கை கொடுப்பாங்க. ஆனா 9 பேருக்குள்ளேயும் ஆத்திரம், படுவாவி, உனக்கு மட்டும் எப்படா ப்ரமோஷன் கொடுத்தானுங்க, எனக்கு கொடுக்கல. அப்ப என்ன பண்றீங்கன்னா அதை கன்சீல் பண்ணி டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா அது ஒரு மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகிறீர்கள் டீப் இன்சைட். அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்புறமா சாயங்காலம் வெளியில வந்து பார்க்கிங் லாட்ல 2 பேர் பேசுறப்போ கண்ட கழுதைங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறானுங்க, நம்ம கிடைக்க மாட்டேங்குது, நாம அவனுக்கு கை கொடுக்க வேண்டியிருக்குது, நம்ம பழப்பு எப்படி ஆச்சு பாத்தியா அப்படின்னு தனியா செல்ஃப் லோத்திங் மாதிரி இன்னொரு ஓடச்சு வந்து புலம்புறது, கையறு நிலை அப்படின்னு பேரு. புரியுதா?
அதனால எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே டயமெட்ரிக்கலா மாத்தி வேற ஒரு புட் ஆன் ஆக்ட் அப்படின்னுட்டு ஒரு போலி பிம்பத்தை அந்த மற்ற ஆளுங்க கிட்ட காமிக்கிறோமே தவிர நிஜமாவே அவருக்கு கிடைச்ச ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சிருக்கணும், ஐ ட்ரூலி டிசர்வ் இட், ஹவு கேன் யூ டேக் இட், மை மேனேஜரு போங்காட்டம் ஆடி அவருக்கு மட்டும் ரிப்போர்ட் நல்லா எழுதி அவருக்கு வாங்கி கொடுத்தாரு, என் மேனேஜர் எனக்கு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள கோபம் இருக்குது. அடிப்படையில என்னன்னா எனக்கு கிடைக்காதது அவருக்கு கிடைத்தது, இல்ல அவருக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு வருது. அதனால ரெண்டுலயும் பிளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. உள்ள வர்றபோது ஒன்னா தர்றேன். சரியா? envy is about desire, about wanting something. You see something in another person and you want it. அந்த சம்திங்ன்றது அவங்க கையில் ஏதோ ஒரு டேலண்ட், ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் சொல்லுவாங்க இல்லையா, அது படம் வரைய தெரியுது, இல்லை பாட்டு பாட தெரியுது, இல்லை பேச தெரியுது, இல்லைன்னா கம்யூனிகேஷன் ஸ்டைல் நல்லா இருக்குது, இல்லைன்னா நிறைய நண்பர்கள் வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். அது பார்க்கக்கூடிய பொருளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அது அன்டச்சபிள் சொல்லுவோம், இன்டான்ஜிபிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல அது அப்படியும் இருக்கலாம். ஸ்டேட்டஸ், லவ் அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்கலாம். ஆயிட்டா? அப்புறம் இப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன், நான் வந்து இந்த சின்ன சின்ன பெண்கள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க, அது இந்த லைவ் கான்சர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஏற்கனவே படத்துல வந்த பாட்டு தான். அந்த பாட்டை இவங்க பின்னால ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 20 பேர் 50 பேரை வச்சுட்டு இவங்க மைக் முன்னால ஆணும் பெண்ணும் நின்று பாடுவாங்க. அந்த பாடினா ஆடியன்ஸ்ல 1000 பேர் கை தட்டுறாங்க, இன்ஸ்டன்டேனியஸ். எழுந்து வேற நிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. ஒவ்வொரு பாட்டு பாடுறப்போ நல்லா இருக்குது. நான் ஒரு நாளைக்கு எப்படியும் 50 பாட்டு கேட்பேன்னு வச்சுங்களேன், ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே செலக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு அதை டவுன் பண்ணிட்டு பாட்டு பாடினே இருக்கும். நான் பாட்டுக்கு என் கம்ப்யூட்டர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னு தெரியாது, ஆடியோ மட்டும் எனக்கு கிளியரா தெரியும், அந்த சவுண்ட் எனக்கு கேட்கும். அது சில நேரங்கள் பார்க்குற போது ஆடியன்ஸ்ல 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் அவ்வளோ அழகா கை தட்டுறாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல என்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எப்படி? அப்ப இந்த பொண்ணு அழகா இருக்கிறாளே அதுக்காக எனக்கு பிடிச்சிக்குதா? இல்லை. எனக்கு அந்த குரல் பிடிச்சிக்குதா? அதுவும் இல்லை. குரல் பிடிச்சிக்கிறது தனி கதை. குரல் பிடிச்சிக்கிறது பாராட்டு, அப்சல்யூட் 100% ஐ அப்ரிஷியேட் த வே இன் விச் தே சிங். அது லதா மங்கேஷ்கரோ கிஷோரோ இல்லை அவங்களை இமிட்டேட் பண்ணி மற்றவங்க பாடுறாங்களோ எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா பிடிச்சிருக்குது. ஆனா அவங்க ஆடியன்ஸ் 1000 பேர் வச்சிருக்கிறாங்க. 40 வருஷமா எனக்கு ஆடியன்ஸு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 20-30 பேர் தான் கிடைக்கிறாங்க. நான் 1000 பேரை வச்செல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. டாக் வேணா கொடுக்கலாம், புரியுதா? டாக் இஸ் டிஃபரெண்ட்டு, ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் டிஃபரெண்ட்டு. லெக்சர்னா உங்களுக்கு 50 பேர் இருப்பாங்க, ப்ரொஃபஸரு. இது வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 20-25, நார்மல் ஸ்டாண்டர்ட் 20-25, சம்டைம்ஸ் 30 இருந்தால் போனா போதுன்னு சொல்லிடுவோம். பட் என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையும் இந்த 20 பேரோட இருக்குது. இதுல வேற விதமா பார்த்தோம்னா ரொம்ப ரேஷன்லாம் ரொம்ப ரீசனபிளா ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா 2 ஆண்கள் பாடுவாங்க, 2 பெண்கள் பாடுவாங்க. ஒரு 3 மணி நேரம் கச்சேரி, இசை கச்சேரி. 7க்கு ஆரம்பிப்பாங்க, 6க்கு ஆரம்பிப்பாங்க, 9க்கு முடிப்பாங்க, 10 மணிக்கு முடிப்பாங்க. 2 to 3 hours. இது ஒரு பாட்டு 4 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பெண் பாடுவா, அதுக்கப்புறம் ஒரு ஆண் பாடுவாரு, அப்புறமா டுவேட்னு 2 பேர் சேர்ந்து பாடுவாங்க, அப்புறம் இன்னொரு பெண் பாடுவா, இன்னொரு ஆண் பாடுவாரு, அவங்க 2 பேரும் டுவேட் பாடுவாங்க. அப்போ 6 பாட்டு 24 நிமிஷம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அடுத்த வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்குது. ஆனா நானும் 9 மணிக்கு ஆரம்பிச்சா 5 மணி வரைக்கும் 8 மணி நேரம் நானே தான் பேசுறேன். இப்ப அவங்க பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா மிஞ்சி போனா ஒரு 4 பேர் சேர்ந்து 3 மணி நேரம் பாடினா ஆளுக்கு அரை மணி நேரம் பாடினா ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு மேல அவங்க பாட முடியாது. ஆனா நான் 8 மணி நேரம் பேசுறேன். இது லாஜிக்கல், ரீசனபிள், ரேஷனல் திங்கிங்ல இருந்து வர்றது. ஆனா எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கிறது. இவங்களுக்கு 1000 பேர் கிடைக்கிறாங்க, நமக்கு இவ்வளவு பாடுபட்டாலும் கடைசியில 20 பேர் தான் சரின்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். இதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க என்னென்னலாம் திங்க் பண்ணி பாருங்க. சரியா? இப்ப ப்ரொமோஷன் வர்ற போது ஏன் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னது அதுவும் பொறாமை சம்பந்தப்பட்ட செய்தி. அதுக்கப்புறமா சோசியல் மீடியால நம்ம ஏதோ ஒண்ணு போடுறோம். இப்ப இருக்கிற ஆளே எடுத்துக்கோமே, லதா டீச்சர் என்ன பண்றாங்க, அமெரிக்கால ஒரு போட்டோ போடுறாங்க. நம்ம ஆளு போட்டோ நல்லா இருக்குது, நம்ம என்னைக்கு அமெரிக்கா போறோம் அப்படின்னு தோணும், புரியுதா? அது ஒரு ஆங்கிள். இன்னொரு இடத்துல இது எனக்கு ஏன் இந்த ஹாலிடே கிடைக்கல, என் பிள்ளைங்க ஏன் அங்க இல்லை, நான் ஏன் இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல பொறாமை வரும். அந்த இடம் நல்லா இருக்குது, நம்மால் தான் லதா டீச்சரு, நமக்கு சண்டைக்காரங்கெல்லாம் கிடையாது,
ஹாப்பியாக இருக்கிறாங்களா ரைட்டு, நான் ஹாப்பியாக இருந்தாலும் ரைட்டு, அவங்க ஹாப்பியாக இருந்தாலும் ரைட்டுன்னா ரைட்டு. பட் பல நேரங்களில் அந்த மாதிரி நிகழ்வதில்லை. அப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் இது நம்ம குரூப்லேயே எம்ஐஎம்ல நான் ஒன்று போடுறேன், ஒரு ஆள் கூட கை தட்டல, ஒரு ஆளும் திட்டல, கை தட்டல இல்லை, கை தட்டல திட்டல. இப்போ கல்யாண மண்டபத்துலாம் இப்போ திட்டலன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும், யாரோ 2 பேர் திட்டணும். அப்போதான் சரி, ஓ நம்ம படிச்சிருக்கிறாங்க, உள் வாங்கியிருக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க, வா நம்ம இப்போ திருப்பி அடிக்கிறது எப்படி, அப்போ கேம் நல்லா இருக்கும். அப்போ ஈக்குவல், புரியுதா? இந்த இடத்துல போட்டி பொறாமை கிடையாது. ஐ எம் பீங் அக்னாலஜ்ட். நான் எழுதுனேன், படிச்சாங்க, படிச்சுட்டு அதுக்கு ஒரு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு ஒன்று திட்டுறாங்க, ரைட்டு அப்படின்னு வந்ததுன்னா நல்லா இருக்கும். அது எப்படி அவங்க கல்யாணி மேடம் போட்டால் மட்டும் ஆளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நான் போட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ப்ளஸ்ஸோ மைனஸோ நல்லா இருக்குதோ இல்லையோ, யாராவது ஒரு ஆள் ஏதாவது சொல்லணும். நீ பாராட்டணும்னு நான் நினைக்கல, நீ எதனா ஒரு கமெண்ட்டு எழுது, மரியாதையாக எழுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது இன்னொரு ஆங்கிள், சோசியல் மீடியா என்மின் பேர். அப்புறம் அகடமிக் என்மின்னுட்டு ஒரு ஆள் 40 மார்க் வாங்கி பாஸ் ஆகிடுவாரு. நான் பல நேரங்களில் சொல்லியிருப்பேன். 95 மார்க் வாங்கினவன் 5 மார்க் எங்கே போச்சுன்னு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்போ பார்க்குற போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் ஏன் 95 மார்க் வாங்கினான் அப்படின்னு கோவப்படுற ஆள் இருக்கிறாங்க. ஐயா நாங்கள் பாஸ் ஆகிட்டோம்பா, இப்போதைக்கு போதும், இதுக்கு மேலே வேற என்ன வேண்டியது அப்படின்னு சந்தோஷப்படுற ஆள் இருக்கிறாங்க. பொறாமை எப்போ வருது, இதே வேற ஆங்கிளில் அவன் கொஞ்சம் வேலை பார்த்தான். நிஜமாவே நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தாமோதரன் ஒருத்தன் என் கூட படித்தான் பச்சை கிளாஸில், ராமு தாமுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றி இருப்போம். ஒரு தடவை நானும் 39 மார்க்கு ஃபெயிலு, அவனும் 39 மார்க்கு ஃபெயிலு, 2 பேரும் ஃபெயிலு. 40 வாங்கினா பாஸ்ன்னு வச்சுங்களேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், வீட்டுக்கு போனால் டீம் கட்டுவாங்கடா மச்சான், என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டான். அவன் தெளிவாக சொன்னான், இதெல்லாம் ஐ எம் டாக்கிங் அபவுட் 1970, 71 ஐ எம் டாக்கிங் அபவுட். தெளிவாக சொன்னான், ராமு மச்சான் நீயும் நானும் படித்ததுக்கு அவ்வளோ தண்டா போடுவாங்க, டீம் கட்டினா வாங்கிக்கலாம் விடு. இப்போ ஞாபகம் இருக்குது, 1970ல சொன்னது 56 வருஷம் கழிச்சு ஞாபகம் இருக்குது. நீ என்ன சப்ஜெக்ட் சார்? தெரியாது, எக்கனாமிக்ஸா இருக்கும், அதுதான் படிக்கிறது கிடையாது. சரியா? இங்கிலீஷ் தமிழ் நல்ல மார்க் வாங்கிடுவேன், அதில் நம்மளை அடிக்க மாட்டானு. எல்லா இங்கிலீஷ் வாத்தியாரும் தோஸ்து, எல்லா தமிழ் வாத்தியாரும் தோஸ்து. எக்கனாமிக்ஸ் வாத்தியாரும் தான் 9 பேருக்கு 9 பேரையும் முறைச்சேன்னு சொல்லிக்கிறேன்ல, ஏதோ ஆட்டோபயோகிராஃபி லெக்சரில் 9 வாத்தியார் முறைச்சிருக்கிறேன் நான். என்ன அதில் 39 மார்க் ஃபெயில். பட் தாமு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நம்ம படிச்சதுக்கு அவ்வளோ தாண்டா போடுவாங்க, இதுக்கு மேலே நம்மளுக்கு போட்டால் அப்போ படித்தவனுக்கு நமக்கு என்ன தாண்டா வித்தியாசம்னு கேட்டான். ஆஃப்டர் ஆல் திஸ் இயர்ஸ் ஸ்டில் இன்னமும் காதில் அது இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். தலையில் அதுக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்கு, வெரி பவர்ஃபுல் ரெக்கார்டிங். நாம பண்ணதுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், கரெக்டு, வி டிசர்வ் திஸ் நினைச்சிட்டீங்கன்னா பொறாமை கிடையாது. நான் உழைக்கவும் மாட்டேன், அவன் உழைக்கிறவனை பார்த்து எனக்கு கோபமும் வரும். அந்த இடம் தான் ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ, என்பி ஜெலசின்னு சொல்றது. அவன் வாங்குற மார்க் எனக்கு வேணும், அவன் கொடுக்குற உழைப்பு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னீங்கன்னா அது என்பி, தட் இஸ் ராங். புரியுதா? இந்த இடமெல்லாம் கம்பேரிசன், இந்த கம்பேரிசன் வேண்டாம். வேற சில கம்பேரிசன் பண்ணலாம், இந்த கம்பேரிசன் வேண்டாம். ஆச்சா? அப்புறம் ஜெலசில நீங்க இருக்கிறத பாதுகாத்தாகணும்னு நினைப்பீங்க, எப்படியாவது கையில இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். உங்க எனர்ஜி எதுக்கு போகுதுன்னா, புதுசா உருவாக்குறதுக்கோ, கிரியேட்டிவ் திங்கிங்கோ, ஃபர்தரா மார்ச்சிங் ஃபார்வர்டுக்கோ அதுக்கு இல்லாம இருக்கிறதை தக்க வைத்துக் கொள்வதிலேயே எல்லா எனர்ஜியும் போயிடுச்சுன்னா யூ வில் நாட் பி மூவிங் ஃபார்வர்ட். இட்ஸ் ஓகே, இது இருக்குது, காணாம போவது, யாரும் திருட மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்துச்சுன்னா யூ வில் பி மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் டூயிங் சம்திங் நியூ. இப்போ அமெரிக்கா போனோம்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்தியாவிலேருந்து காலை வெளியில எடுக்கணும். நாங்கள் இந்தியாவில் உறுதியாக காலை வச்சுக்கோம், ஆனால் எங்களுக்கு அமெரிக்கா வேணும். நாங்கள் இதை மாற்றவே மாட்டோம், ஆனால் எங்களுக்கு அவங்க வச்சுக்கிறது வேணும். அந்த இடம் பொறாமை வந்து தட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் ரொமான்டிக் ஜெலசின்னு ஒன்று இருக்குது. இது காதலன் காதலியாக இருக்கலாம், இல்லை காலேஜ் மேட்ஸு, ஸ்கூல் மேட்ஸு, பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாகவும் இருக்கலாம். சரியா? இது வந்து ரொமான்டிக் ஜெலசின்னு எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு ஆள், இப்போ கணவன் மனைவி 2 பேரும் போகிறாங்க, அந்த கணவன் மேலே எல்லா அட்டென்ஷனும் மற்றவங்க கொடுக்குறாங்க, கேர்ள்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை மனைவி மேலே எல்லா அட்டென்ஷனும் ஆண்கள் கொடுக்குறாங்க. அப்போ தி அதர் பார்ட்டி ஃபீல்ஸ் ஹைலி அன்கம்ஃபர்டபுள். இந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கலையே, இவனுக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கலையே, இவளுக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வர்ற போது அது ப்ராப்ளம் ஆயிடும். ஃபியரிங் த லாஸ் ஆஃப் வாட் யூ ஹாவ் அண்ட் ஜெலசி இஸ் இன் ரீட்டைனிங் ஆர் ப்ரொடெக்டிங் ஆர் கன்சர்விங் ஆர் ஹோல்டிங் ஆன் டு வாட் யூ ஆல்ரெடி ஹேவ்
அப்படின்றீங்க. பிகாஸ் இட் இஸ் ப்ரெஷியஸ். கையில் இருக்கிறது ப்ரெஷியஸ். வீட்டில் இருக்கிற மனைவியை மதிக்க மாட்டோம், ஆனால் மனைவி கிட்ட மற்றவங்க எல்லாம் பேசினாங்கன்னா அப்போ நமக்கு கோபம் வரும். அப்படின்னா இது 2 டயமெட்ரிக்கல் யார்ட்ஸ்டிக். ஒரே யார்ட்ஸ்டிக் வச்சிருக்கணும். வீட்டில் நான் மதிக்கல, சரி வெளில எவனாவது மதிக்கிறான் மதிச்சுட்டு போறான் அப்படின்னு விட்டோம்னா இட்ஸ் ஓகே. வீட்டில் நான் மதிக்கவும் மாட்டேன், வெளியில மதிக்கிற ஆளுங்களை மதிக்க விடவும் மாட்டேன் அப்படின்னா எய்தர்வே ஐ எம் நெகட்டிவ் பர்சன் ஆயிடுது. புரியுதா? இல்லை அந்த அப்புறம் இன்னொன்று வந்து இது காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை சுற்றி நிறைய பொண்ணு இருக்கும், இல்லை ஒரு பொண்ணை சுற்றி நிறைய பசங்க இருப்பானுங்க. நாம் என்ன நினைக்கிறோம்னா ஜென்ரல் லாஜிக்கு 20 பசங்க 20 பொண்ணுங்க இருந்தா ஆளுக்கு ஒன்று அது செட் ஆகிடுப்பா, சரியா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் ஆகாது. யாரோ ஒருத்தனை சுற்றி எல்லா பொண்ணும் இருக்கும், யாரோ ஒரு பொண்ணை சுற்றி எல்லா பசங்க இருப்பானுங்க. இங்கே இந்த பக்கம் 10 பேர் லெஃப்ட் அவுட்டு. அப்போ கோவம் வரும், நம்ம என்ன மிஸ்ஸிங்கு, நானும் நல்லா தானே இருக்கிறேன், என்னை ஏன் விட்டுட்டாங்க, அங்கேயும் அந்த மாதிரி ஒரு சுற்றி கூட்டம் இருக்குது. இது வந்து ஆங்கிலத்தில் சினோஷர்ன்னு சொல்லுவாங்க. CYNOSURE. சினோஷர்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அவங்க அங்கே எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு 10 பேர் இருப்பாங்க. உள்ள வந்த உடனே அந்த 10 பேரும் பேசுறதை நிறுத்திட்டு இந்த ஆளுகிட்ட வந்துடுவாங்க. அது வந்து சினோஷர் சொல்றது. அந்த சினோஷர் நோ மேட்டர் வேர் ஹி இஸ் ஆர் வேர் ஷி இஸ், தே வில் ஆல்வேஸ் டேக் ஓவர் ஆல் தி அதர் பீப்புள். ஆனால் பியூட்டி ஐரனி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பியூட்டியாக இருக்க மாட்டாங்க, பல நேரங்களில் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ அவங்க கையில் ஒன்று இருக்குது. அவங்க சாதா ஹைட்டு, சாதா வெயிட்டு, சாதா இன்டெலிஜென்ஸு, but the way in which they communicate, the way in which they relate, the way in which they look at people, the way in which they smile at people, the way in which they communicate and build a relationship, automatically people come towards them. எல்லாரும் அழகா இருக்கிறவங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க, அறிவாளிகளை மட்டும்தான் பார்ப்பாங்கிறது இப்போ ரொம்ப பெரிய மிஸ்நாமர். இது பல நேரங்களில் சொல்றது இது டோன்ட் எக்ஸ்பெக்ட் லவ், பி லவ்விங் அப்படின்னு சொல்றது. லவபுல்லான இரு, ஆட்டோமேட்டிக்கா லவ் வரும். ஐ வாண்ட் லவ் எல்லாம் கிடைக்காது. ஆர் யூ எ லவபிள் பர்சன் கேட்கறது. when you become a lovable person, automatically people will start loving you அப்படிம்போம். சரியா? அதுக்கப்புறம் சைப்ளிங் ஜெலசின்னு ஒன்று, இது என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய செய்தி. ஒரு குழந்தை இருக்கும், 2 வயசு கழிச்சு, இல்லை 3 வருஷம் கழிச்சு, இல்லை 5 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை ஒன்று பிறக்கும். அப்போ இதுக்கு கோபம் வந்துடும். இத்தனை நாளும் நாங்கள் தனி காட்டு ராஜான்னு இருந்தோம், அம்மா என் அம்மா 100%, அப்பா என் அப்பா 100%. இப்போ எங்க இருந்து வந்தது இந்த பிசாசு, குட்டி பிசாசு? இந்த குட்டி பிசாசு வர்றப்போ அது சைக்கலாஜிக்கலா அது ஒரு ரேஷனல் திங்கிங் ஒன்று வச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறேன்ல. ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணோம், சரி ஓஞ்சி போ, நீ வந்துட்ட, உனக்கு பாதி அம்மா எனக்கு பாதி அம்மான்னா. ஆனா அம்மா என்ன பண்ணுவான், அதை 100% வச்சிருந்து அதை கட்டி பிடிச்சிட்டு அதை மடியில வச்சுக்கிட்டு அதுக்கு பால் கொடுத்துக்கின்னு அதுக்கு கொஞ்சிக்கிட்டு அதுக்கு பாடின்னு உட்காந்துருப்பா. இது திடீர்னு சைபர் ஆனா இது கோவம். 100 இருந்தது, 50-50 நாங்க காம்ப்ரமைஸுக்கு வரோம்னு சொல்றோம். அது கூட மதிக்காம இந்த அம்மா வந்து திடீர்னு பால் மாறிட்டாலே, கலர் காட்டுறாளே, இவெல்லாம் ஒரு அம்மாவா, நான் இவளை இத்தனை நாளா நான் கூட அம்மானு வச்சிருந்தது ரொம்ப தப்பு, டிஸ்மிஸ் பண்ணிடணும், இவளை ஃபயர் பண்ணிட்டு வேற அம்மா கொண்டாந்துடலாம் அப்படின்னு அந்த இடங்கள் பார்க்குற போது இது சைப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவோம். அது அந்த 2 சைக்காலஜியில் பல நேரங்களில் கவுன்சிலிங் கொடுக்குற இடங்கள்ல கப்புள் சைக்காலஜி, இல்லை சைல்டு சைக்காலஜி, இல்லை பேரண்டிங் சைக்காலஜின்னு கிளாஸ் எடுக்கிற போதோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையோ கவுன்சிலிங் வர்றப்போ சொல்கிற செய்தி, இந்த 2வது குழந்தை பிறந்ததும் முதல் குழந்தைய நிறைய தூக்கு, நான் நிறைய தாங்க தூக்குறேன், எல்லா அம்மாவும் சொல்றது. நீ நிறைய தூக்குறேன்னு அந்த முதல் குழந்தை ஃபீல் பண்ற அளவுக்கு தூக்கு, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இல்லை, அந்த குழந்தை ஃபீல் பண்ற அளவுக்கு நீ அதை தூக்கி, ஆமா அம்மா ஸ்டில் லவ்ஸ் மீ, ஐ எம் ஸ்டில் அ லவபிள் பர்சன், இது என்னவோ இன்னைக்கு குறுக்கில் வந்துருக்கு, சரி ஓஞ்சி போது அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மனநிலை அந்த மூத்ததுக்கு வரணும். இது 19 நம்ம ஆடான் என்ன பண்ணிடும், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சின்னது விட்டு கொடு. எத்தனை நாளுக்கு தான் நான் சின்னதுக்கு விட்டு கொடுக்கறது? அப்புறம் இது லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்கும். சரி, இத்தனை நாள் நான் 4 வருஷம் சின்னதுக்கு விட்டு கொடுத்துட்டேன், அடுத்த 4 வருஷம் அதை எனக்கு விட்டு கொடுக்க சொல்லு, வராது. எப்பதாமா இது என்னை விட பெருசாகணும்? ஆகாது. அப்போ வாழ்நாள் பூரா நான் சின்னதுக்கு விட்டு கொடுத்துட்டே இருக்கணுமா? அப்போ அது என்ன பண்ணணும்னா, ஒன்று அந்த நைஸா போய் கிள்ளிட்டு வந்துடும், இல்லைன்னா அதை அடிக்கும். 4 அடி அடிச்சுட்டு சொன்னா இன்னும் 4 அடி அப்படின்னு சொல்லும், வாயே தரக்கூடாது அப்படின்னு சொல்லும். புரியுதா? இதெல்லாம் ஏன்னா இதுக்கு இந்த சின்னது மேல கோவமே கிடையாது,
அம்மா என்னோட பொசிஷன், இப்போ அது பொசிஷன் போயிடுச்சு, என் கையில இருக்கிறது காணாம போயிடுச்சு, எனக்கு திருப்பி வரணும்னா இதை க்ளோஸ் பண்ணிடணும், இதை க்ளோஸ் பண்றதுக்கு எங்களுக்கு வழி தெரியல, அப்ப என்ன பண்ணுவோம்னா அப்ப அதை அடிப்போம் வா. எது எனக்கு என்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்குதோ அப்ப அதை திருப்பி அடிக்கணும் தானே. அதனால இந்த குழந்தை அடிக்கும். பெருசு எப்பவுமே சின்னதை கிள்ளி விட்டு ஓடிடும், நான் இல்லை அப்படின்னு போய் சொல்லும். ஏன்னா அதுக்கு கிடைக்க வேண்டியது இத்தனை நாளாக கிடைத்து கொண்டிருந்தது கிடைக்காமல் போய்விட்டது. சரியா? அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ் நான் சொன்னது மாதிரி ஆபீஸ் ஓடின்னு இருக்குங்க. ஒரு பாஸ் இருப்பாரு, ஒரு 4 சபார்டினேட்ஸ் இருப்பாங்க. புதுசா ஒரு ஆளை கொண்டாந்து டீம்ல சேர்ப்பாங்க. இப்ப ஏற்கனவே இந்த 4 பேர் சீனியர், இந்த பாஸ் இருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா ஓடி இருந்தது. இப்ப புதுசா வந்த ஆளு திடீர்னு பார்த்தா பாஸுக்கு ரொம்ப பிடிச்சிடும். புது புது ப்ராஜெக்ட்லாம் அவர் கையில கொடுப்பாரு, ரொம்ப நேரம் பேசின்னு இருப்பாரு, என்ன ரொம்ப நல்லா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரை வாழ்த்துவாரு. நம்ம இங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்கிறோம், நாம இந்த ஆள் கூட தான் 5 வருஷமா குப்பை ஓட்டின்னு உட்காந்துருக்கிறோம். ஆனா திடீர்னு பார்த்தா இந்த புதுசா வந்தவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். வேற ஒண்ணும் பண்ணல, அந்த ஆள் பாட்டுக்கு வேலை பார்த்தான், பாஸ் அவனை பாராட்டினா. உங்களுக்கு என்ன கோவம்னா இத்தனை நாளா எனக்கு கிடைச்ச பாராட்டு போயிடுச்சு. 1 2 என்ன பாராட்ட வேலை படுவாவி இவனை பாராட்டுறானே, புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகுது, அது இன்னொரு கோவம். அதனால இது நார்மலா நடக்கூடியது. ஒரு ஆபீஸ்ல 9 to 5 ஆபீஸ் 8 மணி நேரம் ஒர்க் பண்றீங்க, யாரோ 2 பேர் பேசுறாங்க, பேசி போறாங்க, உனக்கு என்ன போச்சு, உன் சம்பளம் உனக்கு ஒழுங்கா வருது, உன் வேலையை நீ ஒழுங்கா பண்ணிருக்கிற. ஆனாலும் வரும். பிரான்ஸ் டிவால்னு ஒரு கதை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. மங்கி எக்ஸ்பெரிமெண்ட்னுட்டு 2 மங்கி கம்பி கூண்டுல வச்சிருப்பாங்க. கல் எடுத்து கொடுத்தா இதுக்கு வெள்ளரிக்காய் கொடுப்பாங்க, கல் எடுத்து கொடுத்தா அதுக்கு திராட்சை கொடுப்பாங்க. இதுக்கு திராட்சை வேல்யூ ஜாஸ்தி, திருப்பியும் இது கல் கொடுக்க சொல்லுவாங்க, கல் கொடுத்தா வெள்ளரிக்காய் கொடுப்பாங்க, தூக்கி போட்டு அடிச்சிடும். எனக்கு முதல்ல வெள்ளரிக்காய் கொடுத்தா இட்ஸ் ஓகே, ஆனா அதுக்கு திராட்சை கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கும் திராட்சை கொடு, எனக்கு திருப்பி வெள்ளரிக்காய் கொடுத்தேன்னா இது டிஸ்கிரிமினேஷன். புரியுதா? அதுக்கப்புறமா இன்னொரு ஏரியா, எங்க வீட்டுல இருந்தே வரேனே, என் அண்ணன் எனக்கு 2 வயசு மூத்தவன், அப்புறம் நான் மிடில், எனக்கு 1.5 வயசு கம்மி என்னுடைய தம்பி. அதனால இப்ப என்ன ஆயிரும்னா தம்பிக்கு இடம் ஃபிட்டின் ஆகாது. ஏற்கனவே நாங்க 2 பேரும் ஆக்குபை பண்ணிட்டோம். அவன் அண்ணன் லீடரு, நிஜமாவே இன்டெலிஜென்ட்டு, அகாடமிக்கலி நல்ல மார்க் வாங்குற ஆளு, எப்பவுமே 80% தான் அவன் இருப்பான். நான் எப்பவுமே நாங்க இந்த 50லேருந்து 60 ஃபர்ஸ்ட் கிளாஸும் போனதில்லை, ஃபெயிலும் ஆனதில்லை, ஆனா பார்டர்லயே ஓடிட்டு இருப்போம். இது நடுவில் தம்பிக்கு கோவம் வந்துடும், அவன் ஸ்பேஸ் அவனுக்கு கிடைக்கல, அதனால அவன் கோவக்காரன், எப்பவுமே அவன் கோவக்காரன். நான் அட்ஜஸ்ட் பண்ணாதான் நமக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன், என் கிளாஸ்மேட்ஸ் ரேஞ்ச் இருக்கிறாங்கல்ல, புது இடம் அசோக் நகர் குடி வந்தோம் 1965ல, புது இடம் காலனி, என்டையர் காலனி, எல்லாரும் புது வீடு, எல்லா வீட்லயும் 4 குழந்தைங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஒரு 40-50 குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்படி 10-15 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும், பாய்ஸ் கேர்ள்ஸ்னு ஃப்ரெண்ட் ஆயிரும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விளையாடுற இடத்துல நான் என் ஏஜ் குரூப் ஆளையும் ஃப்ரெண்டு வச்சிருப்பேன். 2 வயசு மூத்தவன் அண்ணன் ஏஜ் குரூப் இருக்குது, அதையும் நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவேன். 2 வயசு கம்மி தம்பி குரூப் ஒன்று இருக்குது, அதையும் நான் ஃப்ரெண்ட் ஆகிக்குவேன். நான் எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி, எங்க பார்த்தாலும் ஐயா பாப்புலர், அந்த வீட்டுக்கு பேரு ராமு வீடு அப்படின்னு பேரு. அண்ணன் தான் தம்பிக்கிறேன், ஆனா ராமு வீடு அப்படின்னு அதுக்கு பேரு. அண்ணனால 4 வயசு கம்மி தம்பி ஃப்ரெண்டோட விளையாட முடியாது, தம்பியால 4 வயசு மூத்தவன் அவன் ஃப்ரெண்டோட இவனால விளையாட முடியாது. ஐயா 3 இடத்துலையும் விளையாடுவேன், ஹைலி ஃபிளெக்சிபிள். இதுல நான் ரொம்ப ஃபிளெக்சிபிள், விட்டு கொடுத்து தான் நம்ம பழப்பு நடத்தணும்னு கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மிடில் ஸ்டேஜும் இப்படிதான் பண்ணோம். ஆல்ஃபிரட் ஆட்லர் சைக்காலஜியில் சொல்லியிருக்காரு, நான் இங்க பேசியிருக்கிறேன். சரியா? இதுல என்ன ஆகும்னா, அண்ணன் வளர்ந்த உடனே அவனோட பேண்ட் ஷர்ட்டை தூக்கி எங்களை குத்துருவாங்க. டில் 12th ஸ்டாண்டர்டு, 12ஆம் கிளாஸ்க்கே நாங்கெல்லாம் 11ஆம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் ஆஃப் பேண்டே போட்டுக்கிறோம். காலேஜுக்கு என்ட்ரு ஆனதுக்கு தான் ஃபுல் பேண்டை போட்டது. சரியா? அதனால அண்ணனோட பேண்ட் தூக்கி எங்களை குத்துருவாங்க, அண்ணனோட சட்டையை குத்துருவாங்க. நான் தான் எக்ஸ்ட்ரா ஒரு சட்டை கிடைச்சது வச்சுக்கலாம்னு வச்சுக்கிறது, இல்லைன்னா என்ன டீலில் விட்டுருவாங்க. தீபாவளிக்கு மட்டும் வாங்குவாங்க, மற்ற நாளில் கொடுக்க மாட்டாங்க. தம்பி இருக்கிறானா அவன் சண்டை போட்டுருவான், இதெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது, ராமு பேண்ட் ஷர்ட் நான் போட மாட்டேன், எனக்கு புதுசா வாங்கி கொடு. அண்ணன் வளர்ந்துட்டான், வாங்கி கொடுத்துருவாங்க. தம்பி சண்டைக்காரன் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் தங்கச்சி பொம்பளை பிள்ளை அவளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இது யாரு வாங்கி கொடுக்காத ஆளுன்னு கேட்டா நான் ஒருத்தன் தான் மாட்டினேன். இது ஏன் இந்த மாதிரி செட்டப் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க உசுறு வாழணும், சர்வைவல் ஒண்ணு இருக்குது இல்ல, அதனால சரி சரி சரின்னு சொல்லி போனது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கோபம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்குதுன்னு சொல்ல வர்றேன் நான். The situation warranted it. My dad or mummy did not deliberately do it. அவங்க கையில இருந்த சம்பளத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ராமு டேன்னாங்க, நான் சார் தான் நான் சொன்னேன், அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு.
இதுல அண்ணனுக்கு தாத்தா பேருங்கனால பேர் சொல்லி கூட மாட்டாங்க, அப்பாவும் பேர் சொல்லி அப்பாவோட பேர் அதனால அப்பா கூட மாட்டாங்க, மாமனார் பேர் அம்மா கூட மாட்டாங்க. ராமும் ரொம்ப ஈஸி, ராமும் வந்துடுறான், தம்பியை கூட மாட்டாங்க, தங்கச்சி குட்டி கூட மாட்டாங்க, பொம்பளை பிள்ளை. எதுக்குனாலும் ராமு எல்லாத்துக்கும் நான் தான், வேலை மொத்தம் நாங்க செய்யணும், ஆனா செகண்ட் ஹேண்ட் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும். சுச்சுவேஷன் புரியுதா? அதுங்க வேலை செய்யாது, அதுங்களுக்கு எல்லாம் புதுசு கிடைக்கும். இந்த ஆங்கிள் தெரியுது இல்ல, இதை எங்க அப்பா டெலிபரேட்டா பண்ணலை, இட் சோ ஹேப்பன்ட். அந்த பொறாமையும் கோபமும் இருந்தது. பொறாமையில இருந்து வந்தது கோபம், முதல்ல பொறாமை தான். புரியுதா? அவங்களுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல, பொறாமை. அச்சா, அதுக்கப்புறமா அவங்க வச்சிருக்கிறது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல இருந்து வர்றது இது. என் கையில இருக்குது போயிடும்ங்கிறது ஜெலசி. ரெண்டும் வேறு விதமான ஃபியரு, ரெண்டும் வேறு விதமான ட்ரிகரு. ஆனா ரெண்டுத்துக்கும் ரூட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுதான், வாண்டிங் டு ரீடைன் திஸ், நாட் வாண்டிங் டு லூஸ் சம்திங் அப்படிங்கிறது தான் ரெண்டும் வருது. ஷேர் மார்க்கெட்டு போனீங்கன்னாலும் இதே தான் வரும். கையில ஏற்கனவே பணம் பண்ணதை விடக்கூடாது, ஆனா புதுசா பணம் வரணும். இதை விட்டா அது வரும், இதை விட மாட்டோம். இதையும் கையில வச்சுக்கலாம், நாங்க சேவ் பட்டே விளையாடுவோம், ஆனா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா துட்டு வேணும் அப்படின்னு கேட்கறது. ரெண்டுமே பெயின்ஃபுல் கம்பேரிசன். ஐ ஆம் ஆங்கிரி சொல்லிடலாம், ஐ ஆம் சேடுன்னு சொல்லலாம், ஐ ஆம் ஜெலஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஐ ஆம் என்வியஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்தது மைனஸ் பாயிண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, envy poisons your own joy, this is the cruelest thing envy does. அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல, அவங்க வச்சிருக்கிறது எனக்கு வேணுங்கிறதுனால இது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆசையோ நம்மளுடைய மகிழ்ச்சியோ இதுல நாமளே கள்ள தூக்கி போடுற மாதிரி ஆயிடுது. புரியுதா? அதனால envy is a joy killer அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப நீங்க அவங்கள பார்த்து புறமப்படுறீங்களோ அப்ப நீங்க உங்க கையில ஏற்கனவே இருக்கிறதை அப்ரிஷியேட் பண்ணாம விட்டுறீங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அது. அப்புறம் உங்க ப்ராப்ளம் எப்பவுமே அவுட்வர்ட்ல போயிருதே தவிர என் கையில என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றேன், ஏன்னா வாட் ஐ டிசர்வ் வாட் ஐ கெட் அப்படிங்கிறத விட்டுட்டு வாட் ஹி இஸ் கெட்டிங்னு பாக்குறோம், வாட் ஹி இஸ் டூயிங் இன் ஆர்டர் டு கெட் தட்ங்கிறத பாக்குறது இல்லை. அப்போ உங்க ஃபோக்கஸ் 1 உள்ள போகல, 2 வெளியில போகுது, 3 அவன் வெளியில இருக்கிற ஆளு பண்ற பெர்ஃபார்மன்ஸோட நீங்க கம்பேர் பண்ணல. உங்களுடைய எக்ஸ்டர்னலையும் அவனோட இன்டர்னல் தெரியாம உங்களுடைய இன்டர்னல் உங்களுக்கு கோபம் பொறாமை. புரியுதா? அவனோட எக்ஸ்டர்னல் அவன் வின் பண்ணது, அவனுடைய உழைப்பு அவனுடைய இன்டர்னல், அவன் உழைப்பு இன்டர்னல், உங்க பொறாமை இன்டர்னல். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்க இன்டர்னல் பொறாமையும் அவனுடைய எக்ஸ்டர்னல் சக்சஸையும் ஒன்னா சேர்த்துட்டு எனக்கு ஏன் சக்சஸ் வரலன்னு கேக்குறீங்க. உங்க இன்டர்னல் பொறாமையை எடுத்துட்டு அவன் இன்டர்னல் ஒர்க்கை நீங்க பண்ணாதீங்கன்னா அவனுக்கு கிடைச்ச அதே சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். சொல்றது புரியுதா? உங்க இன்டர்னல் சிஸ்டம்ல பொறாமை இருக்குது, அவனோட எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ல சக்சஸ் இருக்குது, அவனோட இன்டர்னல் சிஸ்டம்ல ஒர்க் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. நீங்க அந்த இன்டர்னல் சிஸ்டத்தை பார்த்துட்டு அதையே நானும் மாடல் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு அதே கிடைக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்க, உங்க ஆக்ஷனை பத்தி கவலைப்படுறதே கிடையாது, பெர்ஃபார்மன்ஸை உங்களுடைய இன்டர்னல் ஏரியால வந்து அவனோட எக்ஸ்டர்னல் ஏரியாவை கம்பேர் பண்றீங்க. ரெண்டும் தப்பு. பண்ணா 2 இன்டர்னலும் பண்ணுங்க, பண்ணா 2 எக்ஸ்டர்னலையும் பண்ணுங்க. உங்க இன்டர்னலையும் வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னலையும் பண்ணாதீங்க. அப்புறம் என்பியில என்ன ஆகும்னா ஜெனுவைன் ரிலேஷன்ஷிப் அடிபட்டு போயிடும். நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்தது, திடீர்னு என்ன ஆகும்னா அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி. இப்ப இன்னைக்கும் நேத்தும் டிவியில நான் பார்த்த செய்தி, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினானா அவனை குத்தி கொண்டுட்டானுங்கன்னு இன்னைக்கு டிவி நியூஸ்ல பார்த்தேன். நேத்து டிவி நியூஸ்ல பார்த்தேன், இதுவும் சென்னை ஆளுன்னு நினைக்கிறேன். நேத்து டிவி நியூஸ்ல சொன்னாங்க 2 பிரமாதமான கார் வச்சுக்கிறான், பெரிய காரு, ஒரு பிளாட்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ், ஆளுக்கு ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுல ஒரு பெரிய பணக்காரன் 2 பிரமாதமான காரு, பிஎம்டபிள்யூவா இருக்கும் தெரியாது எனக்கு, இன்னோவா ஏதோ ஒன்று வச்சிருந்துருக்கிறான், ஸ்கார்பியோவோ. இவன் வந்து இந்த பக்கம் காலியா இருந்ததுங்கிறனால 2 காரையும் நிறுத்தி இருக்கிறான். இந்த ஆளு புதுசா ஏதோ ஒரு மாருதி காரோ இது சாதா கார் ஒன்று வாங்கியிருக்கிறான். இப்போ புதுசா வாங்கினவன் என்ன சொல்றான், எனக்கான ஸ்பேஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரை கொண்டாந்து நிறுத்திட்டான். இவனுடைய பணக்கார கார் இருக்குதுல, பாஷ் காரு, அது ரோட்ல நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு அதுல கோபம் வந்து எது, ஆக்சுவலா ஆளுக்கு ஒரு காருக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, இவன் சாதா காரை தான் கொண்டாந்து நிறுத்திருக்கிறான். இத்தனை நாளா நான் 2 காரையும் அவன் காரை வச்சிருந்தேன், இதுல கொண்டாந்து நீ எப்படா நிறுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அவனை கொண்டுட்டாங்க. இல்ல அதுல கேள்வி கேட்டவன் தம்பி, இந்த சின்ன கார் வாங்கினவன் இருக்கானே
அவனுடைய தம்பி வந்து கேள்வி கேட்டான், அவன் ஒய்ஃப் பிரெக்னென்ட்னாங்க, அடிச்சு கொண்டுட்டானு. கார் ஸ்பேஸுக்கு கொண்டுக்கிறான். நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு. எங்க அவன் எவனோ ஒருத்தன் டிசர்வ்ஸ் கார் ஸ்பேஸ் விட்டு அவன் கையில ஏதோ காசு மிச்சம் பண்ணா அவன் கார் வாங்கினான், உங்க கையில கார் இல்ல விட்டு பின்னால வாங்குறேன்னு முடிவு பண்ணு. எல்லாம் கிடையாது. வெறும் கார் சமாச்சாரத்துல 2 கொலை நடந்துக்குது, இன்னைக்கு ஒண்ணு நேத்து ஒண்ணு. இது ஃபண்டமெண்டலி இந்த இடம் தான் ஜெலஸும் என்வியும் தான். வாட் ஹி ஹேஸ் ஐ டோன்ட் ஹேவ், அண்ட் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் என்ன பண்றது? ஆசிட் ஊத்திரு. என் காதலி நான் தாங்க லவ் பண்ணேன், ஒன் சைடட் லவ், ஐ லவ் யூ சொல்ல சொன்னேன், அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்னுச்சு. அப்போ எனக்கு இல்லாத பொண்ணு எவனுக்கும் கிடையாது, வா ஆசிட் ஊத்து. எத்தனை கேசஸ் இருக்குது? ஹானர் கில்லிங், கௌரவ கொலை. என்ன வேற ஜாதியில கல்யாணம் பண்ணாங்க, மனுஷனை தானே கல்யாணம் பண்ணாங்க, ஆடு மாடியா கல்யாணம் பண்ணாங்க, இன்னொரு ஆம்பளை இன்னொரு பொம்பளை தானே கல்யாணம் பண்ணாங்க. ஆனா எங்க கௌரவம் என்ன ஆகுது? சரி, இப்போ கொலைகாரன் பேர் வச்சுட்டீங்க, உங்களுக்கு ஜெயில தூக்கி போட்டாங்க 10 வருஷம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன கௌரவம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? கொலைகார பையன் தானே சொல்றான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே சொல்றான். இதுல என்ன கௌரவம் வேண்டி இருக்குது? அந்த நிதானம் ஒண்ணு வேணும், அது இல்லாம போயிருதுன்னு சொல்ல வர்றேன் நான். இதே என்வியை நீங்க மேலேசா மாத்தாம, விரோத மனப்பான்மை அப்படின்னு மாத்தாம, இதையே நீங்க வந்து பாசிட்டிவா ஆஸ்பிரேஷன் அப்படின்னு மாத்தினீங்கன்னா, ஆம்பிஷன் அப்படின்னு மாத்தினீங்கன்னா, என்னுடைய இலக்கு, என்னுடைய குறிக்கோள், என்னுடைய டார்கெட், ஐ வில் ஆல்சோ ரைஸ் அப் டு அகேஷன், ஐ வில் மாடல் them, mimic them, copy them, I will do whatever they did, I will do double what they did in order to get what they got அப்படின்னு நினைச்சீங்கன்னா, then that becomes a பாசிட்டிவ் மோட்டிவேஷன். பட் பல நேரங்கள்ல அந்த மாதிரி நினைக்கலை. மலீஷியஸ் என்பின்னுட்டு அவன் கையில இல்லை, அவனும் இல்லாம போனோம். என் கையில இல்லை, அவங்க கையில இருக்குது, புதுசா இருக்குது, இல்ல ரொம்ப நாளா இருக்குது, அவங்க கையில இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறது மலீஷியஸ் என்பி. அப்புறமா இது இனிஷியலா ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், அப்புறமா என்ன ஆகும்னா ஒரு விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒன்னு பிரீட் பண்ணி என்ன ஆகும்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், இது இந்த மீம்னு பேசியிருக்கிறோம் இல்லையா, அது மீம்னா அது தன்னைத்தானே வளர்த்துக்கும், தான் உயிர் வாழ்ந்துக்கும். ஒரே ஒரு மெசேஜ் தான் நீங்க வாட்ஸ்அப்ல போட்டீங்க, அதை ஒரு 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணானுங்க, அவன் 1000 பேர் ஃபார்வர்ட் பண்ணான். இப்போ அதுக்கு லைஃப்னு ஒன்று வந்துச்சு, அது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு போய் சேர்ந்துச்சு. சொல்லு புரியுதா? அந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகும்னா, இது உங்க கை மீறி போயிடும். விஷய சர்க்கிள்குள்ள போச்சுன்னா அதுக்கப்புறம் இதுவே பிரீட் பண்ணி இதுவே ரொம்ப பூதாகரமாக வளர்ந்துடும். ஆனா இன்னொரு ஆங்கிள் என்ன பார்த்தோம்னா, இது கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்னா, யாரோ ஒரு ஆள் இந்த பிசியை கண்டுபிடிச்சாங்க, செல்போனை கண்டுபிடிச்சாங்க, ஆன்லைன் கண்டுபிடிச்சாங்க, கேமரான்னு கண்டுபிடிச்சாங்க, மைக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் வச்சுக்குப்பான்னு சொன்னாங்க. எல்லாம் வச்சிருக்கனால இப்ப நீங்கள் நானும் கம்யூனிகேட் பண்றோம், ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புல இருக்கிறோம். யார் கொடுத்தாங்க தெரியாது. விண்டோஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ஆப்பிள்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. கண்டுபிடிச்சவங்களை நம்ம நேராக பார்த்தோமா தெரியாது, ஏதோ காசு கொடுத்தோம், அவங்க கொடுத்தாங்க, இப்போ உதவுது, நம்ம கம்யூனிகேட் பண்றோம். இன் சம் வே ஆர் அதர் ஆப்பிள் கம்பெனிக்கு நன்றி, மைக்ரோசாஃப்ட்டுக்கு நன்றி, இந்த கேமரா கொடுத்த ஆளுக்கு நன்றி, மைக்கு கொடுத்த ஆளுக்கு நன்றி. அந்த நன்றி அறிதலோட இருந்தோம்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரையாவது நம்ம ஒரு நாளைக்கு நன்றி உணர்ச்சியோட பார்க்க முடியுமானால், அப்ப அந்த இடத்துல இந்த என்வியும் இந்த ஜெலசியும் வராது. ஏன்னா இது 2 கான்ட்ரா இண்டிகேட்டட் சொல்றது. இது மேத்தமேட்டிக்கல் ட்ரூயிசம்னு சொல்லுவாங்க. இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது அப்படிங்கிறத மேத்தமேட்டிக்கல் ட்ரூயிசம் சொல்லுவாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ்ல இது இருந்ததுன்னா இந்த பிளேஸ்ல அது இருக்காது. வெளிச்சம் இருந்ததுன்னா இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தால் வெளிச்சம் இருக்காது. டென்ஷன் இருந்தா ரிலாக்ஸேஷன் இருக்காது, ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்து விட்டீங்கன்னா டென்ஷன் போயிடும். டென்ஷனோட மல்லாடாது, டென்ஷனோட சண்டை போட்டா இன்னும் டென்ஷன் கூடும். அப்ப என்ன பண்ணுன்னா, அப்போ ஒரு விளக்க கொண்டாந்து வை, இருட்டு போயிடும். எப்படி போகுது தெரியாது. ரிலாக்ஸேஷனை கொண்டாந்து வை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பதட்டம், ஆங்ஸைட்டி எல்லாமும் போயிடும். அப்போ ரிலாக்ஸேஷன் கொண்டு வா. எப்படி கொண்டாந்து அதை பாரு. ரிலாக்ஸேஷன் கொண்டாந்து எப்படி டென்ஷன் போகுது எங்களுக்கு தெரியாது, ஆனா போகுதுன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். வெளிச்சம் கொண்டாந்தா எப்படி இருட்டு போகுது எங்களுக்கு தெரியாது, ஆனா போயிடும். அப்ப அந்த மாதிரி இன்னொரு ஆங்கிள் பாசிட்டிவா பாத்தீங்கன்னா, அதுக்கு என்வியோ ஜெலசியோ இருக்கிற இடத்துல நீங்க வேற யாருக்காவது நன்றி உறுதலோட, எப்பா நீ என்ன நல்லா வச்சுக்கிற, எனக்கு நன்றி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த என்வி போயிடும். என்விக்கான டைம் கிடைக்காது, என்விக்கான ஸ்பேஸ் கிடைக்காது, ஜெலஸுக்கான டைமோ ஸ்பேஸோ கிடைக்காது. You need to bring in gratitude such that the envy or the jealousy, they do not find a space to exist in the place in which you are existing. நீங்க இருக்கிற இடத்துல இது இல்லாம இருக்கணும்னா நன்றி உறுதலை கொண்டு வாங்க.
அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமாலாம் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இவர் வில்லன் என்ன பண்ணுவாரு, ஹீரோ கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கின்னு போடுவாரு. இப்ப பாரு, உன்னை மொட்டை அடிச்சுட்டு அவங்கள ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் இப்ப இனிமே எந்துதான் நாட்டாம, ஊர் முழுக்க என்கிட்ட தான் கட்டுப்பட்டு நிற்கும், என்ன நான் சொல்ற பேச்சு தான் கேட்கும், நீ கோவிந்தா எலெக்ஷன்ல கோவிந்தா ஃப்ராட் பண்ணி கோவிந்தா பண்ணிருப்பான்னு வச்சுங்களேன். ஃப்ராட் பண்ணாதான் அவன் வில்லன், ஒழுங்கா வின் பண்ணா அவன் ஹீரோ. சரியா? அப்போ எல்லாம் சொல்லி அவர் ஹீரோ, அவர் வில்லன் கொக்கரிப்பார் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ருட்டீன் டயலாக் ஒன்று வச்சுக்கிறாங்க. தமிழ் டயலாக், ஹிந்தி டயலாக்னு பேரு. மேரி பாசமா என்னுடைய அம்மா இருக்கிறார். எல்லாத்தையும் நீ தூக்கி போட்ட, வீடு எடுத்து போயிட்ட, காசு எடுத்து போயிட்ட, நகை எடுத்து போயிட்ட, நிலம் எடுத்து போயிட்ட, ஆடு மாடு எடுத்து போயிட்ட, எல்லாம் எடுத்து போயிட்டேன். ஆனா மேரி பாசமா நான் அம்மா வச்சுக்கிறேன். டேய் அரை பைசா இன்னும் ஓட்டின்னு உட்காந்துக்கிறீங்களா, வேற ஏதோ ஒன்று வச்சுக்கிறோன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி என்கிட்ட கிராட்டிடியூட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது போயிடும். அப்புறமே நம்பிக்கை அடிபடுது. ஜெலசி இருந்துச்சுன்னா, இந்த என்பி இருந்ததுன்னா நம்பிக்கை, மற்றவங்க மேல நம்பிக்கை போயிடுது. வேற ஏதோ பிளாட் பண்றாங்க, எதுக்கோ பாராட்டுறாங்கன்னா கூட இவன் சொல்லுவான், இவன் பாராட்டுற மாதிரி ஆள் இல்லையே, வேற எதுக்கு அடிபடுறான் அடி போடுறான் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் ஜெலசியில் என்ன வந்துடும், அடுத்த ஆளை கண்ட்ரோல் பண்ணணும்னு வந்துடும். அவங்க வளர்றாங்க, வளர விடாத பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோலிங் பிஹேவியர் வந்துடும். அப்புறம் கண்ட்ரோலிங் பிஹேவியர்ல அது ஸ்பௌஸாக இருந்ததுன்னா, கணவனோ மனைவியோ, இனிமே நீங்க அவங்க கூட சேரக்கூடாது, இனிமே நீங்க அவங்க கூட பேசக்கூடாது, இனிமே நீங்க அவங்கள பார்க்கக்கூடாது, இனிமே அந்த ஊருக்கு நீங்க போகவே கூடாது அப்படின்னு கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஜெலசில வயலன்ஸ் வரும், முன்னாலே சொன்ன மாதிரி. அப்புறம் ஜெலசி என்ன பண்ணும், பார்க்கிறவெல்லாம் நம்மளை ஏமாத்துவானோ, எல்லாருமே திட்டு பசங்க தானோ, அப்போ உங்க லென்ஸ் மாறிச்சு இல்ல, கருப்பு கண்ணாடி போட்டீங்க, பார்க்கறதெல்லாம் கருப்பா தானே தெரியும். அந்த மாதிரி பார்க்குற போது யூ ஸ்டார்ட் சீயிங் ரைவல்ஸ் எவ்ரிவேர், காம்படிட்டர்ஸ் எவ்ரிவேர். அப்போ வேற எதுவுமே இல்லைன்னா நீங்களா கற்பனை பண்ணி உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது the whole world is out to get me அப்படிம்பாங்க. என்ன நாசம் பண்றதுக்கு தான் இந்த உலகமே உருவாக்கப்பட்டு இருக்கிறது, நிறைய பேர் புறப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஜெலசி இஸ் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, வேற ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, அதை இன்டர்பிரட் பண்ணி இதனால தான் அவன் பண்ணான்னு சொல்லுவீங்க, அப்புறம் அது வளர ஆரம்பிச்சிடும். இதை செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு சொல்லுவோம். நான் அறிவாளின்னு சொல்லியிருந்தா தன்னாலேயே அறிவாளியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவீங்க. இது பாசிட்டிவ் வர்ச்சுவஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். VIRTUOUS வர்ச்சுவஸ் அப்படின்னா இது வழக்கம் அதுவும் வழக்கம், இது வழக்கம் அது வழக்கம், அப்படி வளர்ந்து 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 போயிட்டே இருக்கிறது வர்ச்சுவஸ் சைக்கிள். இது நாசம் பண்ணா அது நாசம் பண்ணுங்கிறத விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து இது செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னா, நான் முட்டாள்னு சொல்லுங்க, உள்ளேருந்து ஒன்று ஆமா ஆமான்னு சொல்லும். நான் அறிவாளின்னு சொல்லுங்க, உள்ளேருந்து ஒன்று ஆமா ஆமான்னு சொல்லலாம். இது இப்படி போனா இப்படிதான் ஆகும்பீங்க. அதுக்கான எவிடன்ஸ் தேடினே போவீங்க. நான் உப்பு வித்தா மழை பெய்யுது, மாவு வித்தா காத்தடிக்குது. உப்பு வித்தா மழை பெஞ்சா என்ன ஆகும்னா உப்பு கரைஞ்சி போயிடுங்க. மாவு வித்தா காத்தடிச்சா என்ன ஆகுங்க, காத்து மாவு பறந்து போயிடுங்க. டேய் எதை வேணாலும் வித்துக்கோ, மரியாதையா மூடி போட்டு விற்கணுமா இல்லையா? உன்னை யாரோ திறந்து போட்டு விற்க சொன்னாங்க? புரியுதா? இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் என்னைக்கு கொடை எடுத்துன்னு போறனோ அன்னைக்கு வெயில் அடிக்கும், நான் என்னைக்கு மழை பெய்யறப்ப கொடை எடுத்துன்னு போறனோ அன்னைக்கு ஆபீஸ்ல மறந்து விட்டுட்டு வந்துடுவேன், வீட்டுல திட்டுவாங்க அப்படிம்பாங்க. இது செல்ஃப் லிவிங் ப்ராபஸி. ஒவ்வொரு வாட்டி இதே மாதிரி தான் ஆகும். நான் கொடை எடுத்துன்னு போவேன், ஞாபகமா எடுத்துன்னு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நினைவோட எடுத்துட்டு வந்துடுவீங்க. நான் மறந்துட்டு வருவேன்னு சொன்னா மறந்து தான் வருவீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் ரைட்டு. கால் யுவர் செல்ஃப் இன்டெலிஜென்ட், கால் யுவர் செல்ஃப் இடியட், போத் ஆஃப் தெம் ஆர் ரைட்னு சொல்றது நாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான். சரியா? அதுக்கப்புறம் ஜெலசி ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் போயிடும். ஒரு ஆளோட தான் ஆரம்பிப்பீங்க, ஒரே ஒரு கலிகோட பிரச்சனைன்னு ஆரம்பிப்பீங்க, அப்புறம் இன்னொரு கலிகை அவனோட சேர்ந்துட்டு ஆரம்பிங்க, அப்புறம் பாஸ் சேர்ந்துட்டு ஆரம்பிங்க, அப்புறம் சபார்டினேட் சேர்ந்துட்டு ஆரம்பிங்க, அப்புறம் ஒட்டு மொத்தமா சதி பண்றாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் ஜெலசி உங்களை பிசிக்கலா டயர்ட் ஆக்கிடும், சிக்காவும் ஆக்கிடும், எக்ஸாஸ்ட் பண்ணிடும். ஏன்னா உங்க எனர்ஜி பூரா எவன் என்ன கவுக்கிறதுக்கு பிளாட் போட்டுருக்கிறானே அப்படின்னு நீங்க யோசிக்க யோசிக்க உங்க பிசிக்கலாவும் டயர்ட் ஆயிடுவீங்க, எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க, உங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. ரெண்டாவது சிஸ்டம் ஒவ்வொன்றா அடி வாங்க ஆரம்பிக்கும். நிறைய நேரங்கள் இங்க சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஆக்சிடென்ட், மைனர் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று ஆகும். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு என்கிட்ட கவுன்சிலிங்னு வருவாங்க. நல்லா தாங்க வண்டி ஓட்டின்னு போனேன், இந்த மாதிரி ஆச்சுங்க, ஸ்கிட் ஆயிடுச்சுங்க, ரெட் லைட்டு, பின்னால் ஒருத்தன் இடிச்சான், சைடில் ஒருத்தன் இடிச்சான், முன்னால் இருக்கிறவன் பிரேக்கை போட்டான், எதனா ஒன்று சொல்லுவாங்க. எல்லாம் ரைட்டு, அதே ரோடு தானே,
அதே டைம்ல தானே வண்டி ஓட்டினேன், ஆபீஸ் பக்கம் தானே போனேன், ஆபீஸ் இருந்து வீட்டு பக்கம் தானே வந்தேன். இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லைங்க, அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி ஆச்சு, அன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி ஆகலடா. வீட்டுல ஒய்ஃபோட சண்டை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா, ஆபீஸரோட சண்டை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா? அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமா, சேம் ரோட், சேம் வெஹிக்கிள், சேம் டிரைவர், சேம் டைம், சேம் டிராபிக். அன்னைக்கு மட்டும் ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு? Invariably 80% of the road accidents are because you had an issue with somebody and you started the vehicle. அது வீடாக இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், பார்ட்டியா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஒரு சண்டைக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நிதானமா நடக்காம வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வெளியில ஒரு ப்ராப்ளம் கிடையாது, இன்டர்னல் மெசேஜ் அவனை அப்பவே அடிச்சிருக்கணும், அப்பவே லேஸ்ல விட்டுருக்க கூடாது, இதை சொல்லியிருக்கணும், இவனை கூட்டில் வந்து அடிச்சிருக்கணும். இது ஓடினே இருக்கிறப்ப இங்க வண்டி முன்னால தெரியாது, உங்களுக்கு பிரேக்கோ ஆக்சிலரேட்டரோ உங்க கண்ட்ரோல்ல இருக்காதுன்னு சொல்ல வர்றேன். அப்புறமா unexamined, இது jealousy is not a problem or envy is not a problem. Unexamined jealousy, that is the problem. ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு நீங்க உங்களை உள்ளுக்குள்ள சோதிச்சு பார்க்கவில்லை, உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளவில்லை, இன்ட்ராஸ்பெக்ஷன் உள்ள போல தன்னிலை அமிழ்தல் அப்படின்னுட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அமிழ்ந்து உள்ள போய், ஏன் ஒய் இஸ் இட் ஹேப்பனிங் லைக் திஸ், இத்தனை நாள் ஒழுங்கா தானே போச்சு, இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நான் ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன், எனக்கு ஏன் இந்த உணர்ச்சி வந்தது அப்படின்னு உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கான ஆன்சரை வெளியில ஒரு ஆள் கூட கொடுக்க முடியாது. உங்க ஜெலசிக்கு 100% நீங்க தான் பொறுப்பு, உங்க என்விக்கும் 100% நீங்க தான் பொறுப்பு. வெளியில உங்க ஒய்ஃபையோ, ஹஸ்பண்டையோ, அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கையோ, அப்பா அம்மாவையோ, மற்றவங்களையெல்லாம் கேட்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் ஹிடன் இன்சைட் யூ, இட் இஸ் பீங் ஃபெல்ட் பை யூ. உணர்ந்து பார்க்கிறீர்கள், இதுக்கு வடிவம் இல்லை, இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால உங்களுக்குள்ள நீங்க போய் 4 கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதையும் கோபத்துல கேட்கக்கூடாது. டின்னர் சாப்பிட்டுட்டு மொட்டை மாட்டில் உட்காந்துன்னு அப்படி மெதுவா ஒரு கார்டன்ல நடந்துட்டு, when you are comfortable, when your mind is relaxed, when your stomach is not asking you to do get me something, that is a time, ideal time for you to go within. காலையில் எழுந்தா அடுத்தடுத்து வேலை இருக்கும், அதனால தான் சொல்றேன் டின்னர் முடிச்சிருங்க 9 மணி 10 மணி, தட்ஸ் அ டைம். மேல உட்காந்து கொஞ்சம் அப்படி யோசிக்கலாம், இந்த நட்சத்திரம் ஏன் வந்தது, இந்த வானம் ஏன் இப்படி இருக்குது, இந்த மேகம் ஏன் இப்படி போகுது, இப்போன்னு ஒவ்வொன்றா அந்த மாதிரி பெரிய பெரிய சிந்தனைகள்லாம் வச்சுக்கோங்கள. அதுக்கு நடுவில் நான் ஏன் இப்படி கோவம்லாம் போறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி கோபமா இருக்குது, எனக்கு ஏன் இப்படி தோணுது, டீப் இன்சைட் ஐ நோ ஐ டோன்ட் டிசர்வ் இட், ஐ ஹவ் நாட் பெர்ஃபார்ம்ட், நான் ஒரு ஆக்ஷனும் நடத்தல, இதுக்கான தகுதி எனக்கு இல்லை, ஐ டோன்ட் டிசர்வ் இட். பட் டிசர்விங்கே இல்லாமல் ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் சொல்ல மரியாதையா வேலை செய், உனக்கும் கிடைக்கும். யாரு கேரம் போர்டு நல்லா விளையாடினாலும் வின் பண்ணலாம், யாரு டென்னிஸ் விளையாடினாலும் நல்லா விளையாடினாலும் வின் பண்ணலாம். நல்லா விளையாடணுங்கிறது தான் முக்கியம், போர்டு இல்லை, காயின் இல்லை, எதிராளி இல்லை, நீங்க உங்களை வளர்த்துக்கணும். எதிராளி மோசமா இருந்தா அவன் தடிக்க விழுந்துட்டான், நான் கோல்டு மெடல் வாங்குவேன் சார், அவன் நல்லா ஓடணும், அவனை விட நான் நல்லா ஓடணும், அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரணும். ஆச்சா, குழந்தைக்கும் இது வரும், இது சர்வைவலோட சம்பந்தப்பட்டது. அம்மாவுடைய அன்பு பாசம் எனக்கு கிடைக்கலைன்னா நான் உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிறதுனால அதுக்கு அந்த பயம் வந்தது, புரியுதா? அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நான் வரக்கூடிய இது ட்ரிகர் ஆகக்கூடிய இடம்னா, அடுத்த ஒரு குழந்தை பிறக்கிற போது, உங்களுக்கு தம்பியோ தங்கையோ பிறக்கிற போது வரக்கூடும், முதலே சொன்னது. அப்புறம் அப்பா அம்மாவோ பக்கத்து வீடோ எதிர் வீடோ கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓ அண்ணன் அந்த மாதிரி இருக்கிறானே, நீ ஏன் இப்படி, இல்லைன்னா உன் தங்கச்சி நல்லா படிக்கிறானே, நீ ஏன் இப்படி, பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறானே, நீ ஏன் இப்படி அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் நல்லதுக்கு தானே சொல்றேன் அப்படிம்பாங்க. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுது நினைக்குது டீப் இன்சைட்னா, நான் நானாக இருப்பது அம்மாவுக்கு பிடிக்கவில்லை, என்னை மாற்றிக்கொள்ள எனக்கு தெரியவில்லை, அதனால அம்மாவுக்கு எப்பவுமே என்னை பிடிக்காது. அம்மாவுக்கு என்ன பிடிக்காதுன்னா உலகத்துல யாருக்கு என்ன பிடிக்காது, உலகத்துல யாருக்கு என்ன பிடிக்காதுன்னா நான் உயிர் வாழ தகுதி இல்லை, நான் வேஸ்ட், ஐ எம் நாட் ஆல் ரைட். ஆஸ் அ பர்சன் ஐ எம் நாட் ஆல் ரைட். Not my action, not my performance, not my thought, not my feeling. As a human being, I am not all right. அப்படிங்கிற சென்ஸ் இந்த குழந்தைக்கு வருது. இது இந்த அம்மாவுக்கு தெரியாது, ஏன்னா இந்த அம்மா சைக்காலஜி படிக்கல. இவங்க என்ன சொல்றாங்க, அதோட கம்பேர் பண்ணி நல்லா வாங்கன்னு தானே சொன்னேன். ஆனா அதை என்ன சொல்லணும்னா, எப்பா நீ 40 மார்க்கு பாஸ், சந்தோஷம், வெரி குட்,
அந்த குழந்தை ஏதோ ஒன்று வாங்கிச்சா வாங்கி தொலையுது. நான் ஆல் தட் ஐ வாண்ட் இஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வாட்டி 45லேருந்து 50 வாங்கு. அது 45 50 வந்தா போன வாட்டி 40 45 50 இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அதுக்கு எதனா ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அதை 50 60 ஆக்குறது எப்படின்னு பார்க்கணும். கண்ணதாசனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நிறைய குழந்தைகள் அவரு எல்லா ரிசல்ட்டும் இந்த மே 1ஆம் தேதி போல வந்துடும் வச்சுங்களேன். அந்த பக்கத்துல இருக்கிற ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல தான் பக்கத்தில் சேர்த்து விட்டுருப்பாங்க குழந்தைய. அது மொத்தம் ரிசல்ட் ஒரே நாள்ல வருமா? 7 8 குழந்தைக்கு. அதில் அவர் என்ன சொல்ற, யாரெல்லாம் பாஸ்ன்னு கேட்பாரு. ஒரு 5 6 குழந்தை பாஸ், ஒரு 2 குழந்தை ஃபெயிலு. சரியா? அவர் கண்ணதாசன் என்ன பண்ணுவார், உடனே பர்ஸ் எடுத்து இந்த பாஸ் ஆன குழந்தைங்களுக்கெல்லாம் வரிசையா 10 10 ரூபா கொடுப்பாரு. 5 6 குழந்தைக்கு 10 10 ரூபா கொடுப்பாரு. அப்புறம் இந்த ஃபெயில் ஆன குழந்தைங்களுக்கு இந்த நீ வச்சுக்கோ 20 ரூபா 30 ரூபான்னு கொடுப்பாரு. அப்போ எல்லாத்துக்கும் கோவம் வந்துடும். நான் எனக்கு 10 ரூபாய் பாஸ் பண்ணேன், ஃபெயில் ஆனவனுங்க எது? அப்போ கண்ணதாசன் சொன்னார், எல்லாம் நடந்த நிகழ்ச்சி அவரே பதிவு பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு புத்தகத்துல. அவர் சொல்றாரு, ஏற்கனவே அவன் நொந்து போய் அழுதுன்னு உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு காசும் கொடுக்கலன்னா பாவம் இல்லை அவன். நீ தான் பாஸ் பண்ணல, போதும் போடா 10 ரூபா இந்தா நீ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு 20 ரூபா கொடுத்தாரு. அதனாலதான் அந்த ஆளு ஜீனியஸ்ன்னு சொல்றான். அவன் உணர்ந்து பார்க்குற ஆளு. உணர்ச்சி இல்லைன்னா கவிஞனே கிடையாது. எக்ஸாகரேட் பண்ண தெரியணும், உணர்ச்சி தெரியணும். அந்த குழந்தை அழுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் குழந்தைங்கிறது இல்லை, அழுற குழந்தை அந்த கவிஞனுக்கு தெரிஞ்சாதாங்க அவன் கவிஞன். அப்புறம் தான் அவன் பிலாசபர். சரியா? அப்ப அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம பேரண்டல் கம்பேரிசன்ல இப்ப நம்ம போன வாட்டி நம்ம ஃபெயிலு 39, இந்த வாட்டி பாஸ் 40 பார்டர் பாஸ் ஆயிட்டா வச்சுக்கோ, எதனா ஒண்ணு கொடுங்க. அப்ப அதுக்கு பேர் என்கரேஜ்மெண்ட். அந்த பேரண்டிங் சைக்காலஜி நம்ம சொல்லி கொடுக்குறது இல்லை. 90 வாங்கு, எல்லாரும் அதான் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் பேரண்டல் ஃபேவரட்டிசம்னு எல்லாருக்கும் இந்த பெர்ஃபார்ம் பண்ற குழந்தைய பிடிக்கும், பெர்ஃபார்ம் பண்ணாத குழந்தை பிடிக்கும். டிஸ்கிரிமினேஷன் ஒன்று பண்றோம். கேட்கறப்ப பியூட்டிஃபுல் டயலாக் வச்சுக்கிறோம். 2 குழந்தைகளும் எனக்கு 2 கண்கள் மாதிரி இல்லை, நாங்க சாய்ஸே வச்சில்ல. டே மொத்தம் புருடா, ஊர் ஏமாத்துறீங்க, உங்களையும் ஏமாத்திக்கிறீங்க. யாரு நல்லா பழகுறாங்களோ, யார் நல்லா படிக்கிறாங்களோ, யார் சொல்ற பேச்செல்லாம் கேட்குறாங்களோ அந்த குழந்தைக்கு ஃபேவரட்டிசம் வச்சிருக்கிறீங்க. குறைந்தது 70லேருந்து 75% அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தை ஃபேவரட்னு வச்சிருக்க தான் செய்யறாங்க. அதை அவங்களே ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆச்சா? அப்புறம் ஸ்கூல் சிஸ்டம் பிரமாதமா ஆளை டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். இந்த டீச்சர் சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு பையனை எவன் கரெக்ட் ஆன்சர் சொல்லுவான்னு அவனுக்கு தெரியும். அவனை கூப்பிட்டு சொல்ல சொல்லி ஜோரா கை தட்ட சொல்லுவான். அப்புறம் எவன் தப்பு பண்ணுவான்னு அவனுக்கு கரெக்டா தெரியும். அவன் கீழே வேற குஞ்சின்னு இருப்பான். அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு ஏந்து நிக்க சொல்லி அவனை வெறுப்பேற்றி அவனுக்கு தெரியல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவான். ஃபேவரட்டிசம்னு ஒன்று தனியா அவனை பாராட்டணும்ன்றதுக்காகவே அவனை கண்டுபிடிச்சி கேள்வி கேட்கறது ஒரு ஏரியா. இவனை சிங்கிள் அவுட் பண்ணி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது. இது பல பள்ளிகளில் நடக்குது. பல ஆசிரியர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். புரியுதா? அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ரிலிஜியஸ் மெசேஜஸும் இந்த மாதிரி வந்துடுது. பாஞ்சாலி சபதம், அந்த சபதம், இந்த சபதம், விக்ரமாதித்தன் சபதம், மார்க்கண்டேயன் சபதம், இன்னும் சபதம்லாம் வச்சுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கூடவே இருக்கிற ஆள் துரியோதனன் பாண்டவர்னா இவனுக்கு அவன் மேல பொறாம, அவனுக்கு இவன் மேல பொறாம. அப்போ முதல் மனைவி கௌசல்யான்னு தெரியாது, தசரனோட முதல் மனைவி, 2வது மனைவிக்கு முதல் மனைவி மேல பொறாம. அந்த கைகைக்கு அவ புள்ள வளரணும், இது மூத்த புள்ள வளரக்கூடாது, பொறாம. அந்த பொறாமையில வந்துதான் ஃபண்டமெண்டலி என் புள்ள நாட்டை ஆளணும், அவன் புள்ள காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது. அது அப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் பொறாமை வரத்தான் செய்யுது. பொறாமையின் அடிப்படையில் தான் ஃபண்டமெண்டலா ராமாயணமோ இல்லை மகாபாரதமோ இதெல்லாம் உருவானது இந்த பொறாமையில வந்ததுதான். சரியா? அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் தியரின்னு ஒன்று சொல்லுவோம். எந்த நேரத்துல அம்மா அடிப்பா, எந்த நேரத்துல அப்பா கத்துவான்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. கன்சிஸ்டண்டா எப்பவுமே அடிப்பான்னா இதை அவாய்ட் பண்ணுங்க என்னன்னு கண்டுபிடிச்சிடும். கன்சிஸ்டண்டா பாராட்டுவான்னாலும் கூட ஜாலியா இருந்துடும். எப்போ அடிப்பான்னு தெரியாது, எப்போ பாராட்டுவான், எப்போ கட்டி பிடிச்சுவான்னு தெரியாது. அம்மாவும் இப்படி இருந்தா அந்த குழந்தை கன்ஃபியூஷன்ல இருக்கும். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, இல்லை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது, எதை எதிர்பார்க்கறதுன்னு தெரியாது. எக்ஸ்பெக்டேஷனும் தெரியாது, ரியாக்ஷனும் தெரியாது, ரெஸ்பான்ஸும் தெரியாது. ரெஸ்பான்ஸ்னா பாசிட்டிவா வர்றது, ரியாக்ஷன்னா நெகட்டிவா வர்றது. எக்ஸ்பெக்டேஷன்னா எதிர்பார்ப்பு. அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பும் தெரியல, உங்க எப்படி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, ரியாக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ உங்க லைஃப் கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் இதெல்லாம் டோட்டலா டிஃபெக்ட்னு சொல்றது இல்ல. இதன் மூலமாக நீங்க என்ன கத்துக்கலாம்னா, நான் யார் அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு ஆள் வெற்றி பெறுகிறார், பாராட்டப்படுகிறார் அப்படின்னா நான் யாருன்னு தெரியுது.
அப்போ நான் என்ன செய்தால் அது வாங்கலாம், எனக்கும் அது கிடைக்கும் என்று ஆசைப்படுறேன், எனக்கு அது வேணும்னு தோணுது. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் கோ இன்சைடு அண்ட் யூ ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங். அவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது, அவனையும் கெடுத்துருங்கிறது இல்ல, அவனுக்கு மட்டும் ஏன் வந்ததுங்கிற கோபம் அல்ல, நான் என்ன பண்ணா எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவா வரும். அது ஒரு மிரர். அப்புறம் ஹெல்தி என்விங்கிற போது இஃப் ஈ கேன் டூ இட் ஐ கேன் டூ இட். இது NLPன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். இஃப் ஒன் கேன் டூ இட் ஐ கேன் டூ இட். இஃப் ஐ கேன் டூ இட் ஒன்ஸ் ஐ கேன் ஆல்வேஸ் ரீக்ரியேட் இட். ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் அதை ரிப்பீட் பண்ண முடியும். முன்ன பண்ணியிருந்தங்க அப்படின்னு சொல்றது இல்லை, திரும்பவும் என்னால் பண்ண முடியும். அவர் பண்ணாருன்னா அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ண முடியும். ஆனால் தான் எல்லா டென்னிஸ் பிளேயரும் எல்லா கிரிக்கெட் பிளேயரும் ரிட்டையர் ஆன உடனே கோச் ஆகிடும். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், இந்த பையனுக்கு தெரியாது. இவன் 20 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு அவன் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். பேட்டை இப்படி பிடி, ராக்கெட்டை இப்படி பிடி, இப்படி அடி. இதுக்கு பேர் ஃபோர் ஹேண்டு, இதுக்கு பேர் பேக் ஹேண்டு, இதுக்கு பேர் டபுள் ஹேண்டு, இதுக்கு பேர் வாலி, இதுக்கு பேர் ட்ராப்பு, இதுக்கு பேர் ஃபுட் ஸ்டெப்பு அப்படின்னு அவன் சொல்லிக் கொடுப்பான். ஏன்னா இவனுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஷியல் லெவலில். அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லெவலில் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அப்போ எப்போ நீங்கள் ஒரு ஆளை மாடல் பண்ணுறீங்களோ நீங்கள் வின் பண்ண முடியும். எப்போ நீங்கள் மாடல் ஆகுறீங்களோ அப்போ அடுத்த ஆளை வின் பண்ண வைக்க முடியும். இதை பொறாமைன்னு நினைக்கிறது இல்லை. வின்னர் வில் கிரியேட் வின்னர், அந்த மாதிரி எடுக்கிறது. அப்புறம் எதை பார்த்து பொறாமப்படுறீங்கன்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட்ல அவங்க பெரிய ஆளாகிறாங்க, பொறாமப்படுறாங்க. இப்போ எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்ல நான் பெரிய வின்னர் ஆகணும்னு நான் நினைக்கல. இப்போ அந்த பெண்கள், குட்டி பெண்கள் பாட்டு பாடுறாங்களே, அவங்க பாடுறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு பொறாமை அல்ல. அவங்க குட்டியா இருக்கிறாங்க, அழகாகிறாங்கிறதுல எனக்கு பொறாமை இல்லை. அவனுக்கு ஆடியன்ஸ் 1000 தட்டுது, எனக்கு 20 தானே தட்டுது, அந்த இடம் தான் எனக்கு பொறாமை. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எங்க அந்த என்வி வருதுன்னு பாருங்க. இது மேலோட்டமா பாக்குற போது ஐயோ அவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு கை தட்டுறாங்க, நானும் தான் பேசுறேன் எனக்கு கை தட்டலன்னா இப்ப நான் அந்த ஆளோட போட்டி போடுறேன், இல்லை அந்த ஆள் மேல எனக்கு காழ்ப்புணர்ச்சி, என்வி, ஜெலசி வருது. எனக்கு அவங்க மேல ஜெலசியே வரல, அவங்களுக்கு கிடைக்கிற ஆடியன்ஸ் எனக்கு கிடைக்கலையே, அது மட்டும்தான் என்னோட ஏரியா. அவங்க பாட்டு பிடிச்சிருக்குது, அவங்களுடைய குரல் பிடிச்சிருக்குது, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த டீலினேஷன் வந்துச்சுன்னா மனிதர் மீது கோபம் இருக்காது. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு சில வலிகள் வர்ற போது அப்போ நீங்க அதை உணர்ந்து பார்த்து இந்த மாதிரி வலி இன்னொருத்தருக்கு வரக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் இந்த ஏரியால வரும். நீங்க அடுத்த ஆளை பொறாமையோட மட்டும் பார்க்கல, அடுத்த ஆளை அப்சர்வ் பண்ற போது அவங்களுக்கு வலிக்குதுன்னா எனக்கும் வலிக்குது, எனக்கு வலிச்சா அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு பாக்குறது. சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடு புது வீட்டுக்கு வர்றதுக்காக இது டிமாலிஷ் பண்ணி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஆண்டுகள் நான் பக்கத்துல இங்கே கேக்கநகர்ல இன்னும் 1/2 கிலோமீட்டர் தள்ளி வாடகை வீட்டுல இருந்தேன். அந்த லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டு ஓனரு, அவரை என்ன கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாரு. ஏங்க இது பண்ணுங்கன்னா உடனே பண்ணிடுவார். அப்புறம் ஒரு நாள் நான் கேட்டேன், நான் ஊருக்கெல்லாம் சைக்காலஜி பற்றி பேசினுக்கிறேன், அது எப்படியா நான் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்குறேன், பல நேரங்கள்ல மாட்டேன்னுவாங்க, யோசிக்கிறேன்பாங்க, அப்புறம் பார்க்கலான்னுவாங்க, அது எப்படி உடனே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, நானு ஒரு காலத்தில் குடுத்தனம் இருந்தேன், என்ன எங்க வீட்டுக்காரன் வெறுப்பேத்தனா, அப்ப நான் முடிவு பண்ணேன், ஒரு நாள் நான் வீடு எக்ஸ்ட்ரா கட்டுவேன், நான் வாடகை கொடுவேன், ஆனா வாடகை கொடுறால மகிழ்ச்சியா வச்சுக்குவேன் அப்படின்னு முடிவெடுத்தேன்னு சொன்னேன். அப்ப அவன் பணக்காரன் வீடு வச்சுக்கிறான், என் கையில பணம் இல்லை, நான் வாடகைக்கு இருக்கிறேன், என் தளபதி பாருங்க, அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம் பாருங்க, புரியுதா? அந்த மாதிரி பார்த்தா அது பொறாமை. அதை விட எனக்கு வலிச்சது இது மாதிரி வலிக்காம நான் பார்த்துக்கிறேன் முடிவு எடுத்தார்ல, அவர் சைக்காலஜிஸ்ட் இல்ல, நான் சைக்காலஜிஸ்ட்னா எனக்கு இது புரிந்து கொள்ள முடிந்தது, இந்த கேள்வி கேட்டு வாங்கிக் கொள்ள முடிந்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீர்கள், மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள், மற்ற உணர்வுகள் புரிந்து கொள்ற மாதிரியே உங்க வாழ்க்கை முறை, உங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும். அது எஃபர்ட் எடுத்து பார்க்கறது இல்லைன்னு சொல்ல வர்றேன். இயல்பாவே அவங்களுடைய இது, அவங்க ஃபீலிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுடைய நேச்சர் மாறும். ஆச்சா? அதுக்கப்புறம் இதுல ஃபேக்டரி ஓனர்லாம் நல்லாகிறாங்க, தொழிலாளர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரஷ்யால கண்டுபிடிச்சி, ஜெர்மனியில கண்டுபிடிச்சு இவங்க தொழிலாளர் மூவ்மெண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்கல்ல, அதுலதான் உலகளவு இடத்துல தொழிலாளர்கள் மாறினாங்க. அந்த சில இடங்கள்ல இந்த மாதிரி அவங்கள பார்த்து 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம், நீயும் வேலை பார்க்குற, நானும் வேலை பார்க்குறேன், துட்டு முழுக்க நீ எடுத்துன்னு போயிடுற, எனக்கு இவ்வளோன்னு தான் கொடுக்குற அப்படிங்கிற போது அந்த தொழிலாளி கோபம் வந்து அவன் சண்டை போடுறான். இந்த ஜெலசி தான் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்னு ஒன்று உலகத்துல கிரியேட் பண்ணுச்சு. இவனுக்கு பேரு பூர்ஷுவா, அவன் பேரு ப்ரோலெட்டேரியட்டு.
ப்ரொலெட்டேரியட்னா அவன் சம்பளம் தான் வாங்குவான், கம்மியா வாங்குவான். பூர்ஷ்வான்னா மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அப்படிங்கிற சிச்சுவேஷன் மாறணும்னா இந்த பொறாமை ஃபண்டமெண்டலா உங்களை மாத்த பார்க்கிறது, ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. சோசியல் அடிப்படை நியாய தர்மம் சமூக நீதின்னு சொல்றோம்ல, அந்த சோசியல் அவேர்னஸும் சமூக நீதியும் இது கரெக்டா கொண்டு வந்து உள்ள விடுறதுக்கு பார்க்குது. புரியுதா? அதனால உங்களுக்கு பிடித்த இடங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு ஜெலசி வரும். மற்ற யாராவது நல்லா பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கோபம் எல்லாம் வராது. அதனால நீங்க எங்க நீங்க அச்சப்படுகிறீர்கள் பாருங்க. மற்றவங்களை பார்க்கிற போது இது அச்சம் வேண்டாம், செயல்படுறது எப்படி அப்படின்னு மாத்தினீங்கன்னா நல்லா வந்துடும். அதனால இந்த பொறாமைங்கிறது முழுக்கவே தவறுன்னு சொல்ல முடியாது. சில இடங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது, உங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது, மற்றவர்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. இதன் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னு மறுதளிக்காதீங்க. முதல்ல ஆமாம்னு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அது வீடு கட்டலாம். இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது கிரவுண்ட் உங்களுதே கிடையாது, நிலம் உங்களுது இல்லை, பட்டா உங்க பேர்ல இல்லை. நீங்க என்ன பில்டிங் கட்டினாலும் எவனா வந்து இடிச்சுட்டு போடுவான். அதனால ஆமா நான் தப்பு பண்றேன், எனக்கு பொறாமை இருக்குது, எனக்கு இந்த என்வின்னு ஒண்ணு இருக்குது, அவங்க கையில இருக்கிறது வேணும்னு ஆசைப்படுறேன், என் கையில இருக்கிறத தூக்கி போடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆமாம்னு முதல்ல பிரமிசஸ் ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல ஒவ்வொரு கேஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். இனிமேல் இதை வாட்ச் பண்ண பாருங்க. செக் யுவர் செல்ஃப். வெளியில மற்றவங்களை வேடிக்கை பார்க்கறத விட நீங்க உங்களுக்குள்ளேயே அமர்ந்து போய் என்ன தனக்குத்தானே கொஞ்சம் ஆய்வு அப்படின்னு உள்ள போய் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, தன்னிலை அறிதல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை பாருங்க. அது சின்ன வயசுல என்ன ஆச்சு, அப்புறம் காலேஜில் என்ன ஆச்சு, இல்லை ஆஃபீஸில் என்ன ஆச்சுன்னு ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்குள்ள இருந்து தான் கிடைக்கும். வெளியில யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கும் நீங்க என்ன உணர்ந்தீர்கள் தெரியாது. உணர்வு உள்ளே இருக்குது. அதனால உங்க உணர்வை நீங்க கண்டுபிடிச்சு அதோட டச்ல இருந்து அதை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியராக மாற்றி அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா இப்ப எதை மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான வழிமுறைகள் செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும். நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமை சார், அருமை அருமை அருமை. எல்லாரும் நிறைய யோசித்திருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் ஒரு கேள்வி. நமக்குள்ள ஒரு சின்ன பொறாம இருந்திருக்கும், ரொம்ப சின்னதா இருந்திருக்கும், எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். நமக்குள்ள இருந்திருக்கலாம், இல்ல நம்ம பாக்குறவங்க இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இருந்திருக்கலாம். ஆனா அது ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெருசா வெடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் இருக்கா? ஃபேமிலியில இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், நமக்குள்ள இருந்துக்கலாம், யாருக்கிட்ட வேணா இருந்திருக்கலாம். ரொம்ப சின்னதா ஒரு 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 ஜெலஸ் இருந்திருக்கும், ஒரு என்பி இருந்திருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போன பிறகு நமக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 வந்து பெருசாகி பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா தெரிஞ்சிருக்கும். அந்த ஜெலஸா இருக்காது, வேற வேற எமோஷன்ல வந்திருக்கும். கோபமா வந்திருக்கலாம், பேராசையா வந்திருக்கலாம், பொறாம இது வேற மாதிரி இருக்கலாம், நமக்கு இல்லையேன்ற வருத்தம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் சரி யோசித்து பாருங்க, நாளைக்கு சொல்லுங்க. இல்லக்கா, நானே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எனக்கு 16 வயது இருக்கிற போது எங்க அப்பாவுக்கு 40 வயது இருக்கிற போது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். அப்புறமா அன்னைக்கு சர்ஜரிலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் மாத்திரை மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. யூரின் எடுக்கணும், பெனடிக் சொல்யூஷன் ஒன்றில் போடணும், அது என்ன கலர் வருதுன்னு பார்க்கணும், கலருக்கு ஏற்ற மாதிரி 10 யூனிட் 15 யூனிட் 20-25 யூனிட்னு இன்சுலின் லென்டி கொடுக்கணும். அது ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா அப்பா அசோக்நகர்லேருந்து மாம்பலத்துக்கு போவாங்க. மோட்டர் சைக்கிளில் சாயங்காலம் நாங்கள் 7 மணிக்கு போய் டாக்டர் பார்க்கணும். அந்த டாக்டர் ஒரு ஊசி போட்டு அனுப்பாரு. வந்தோம்னா உடனே 5 நிமிஷத்தில் அனுப்பிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஊசி அது தெரியும், இதுதான் வராங்கன்னு தெரியும். வந்த உடனே உள்ள வந்து ஒரு ஊசியை போட்டு அனுப்பிடுவாங்க, நாங்கள் திருப்பி வந்துடுவோம். I always accompanied him to மாம்பலம் every single day, all 365 days. ஒரு 1 year கிட்டத்தட்ட ஓடினதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் சொன்னாரு, தம்பி நீ கத்துக்கிறியா, நீயே வீட்டில் ஊசி போடலாம், நீ எதுக்கு இவ்வளவு தூரம் 2 பேருமா வந்து அலையிறீங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிக் கொடுங்க டாக்டர். ஒரு 4 நாள் அவர் கூடவே போனேன். 4 நாள் அவர் எப்படி ஊசி போடலான்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் முன்னால போட்டேன். அதுக்கப்புறமா 4 ஆண்டுகள் எங்க அப்பாவுக்கு நான் தான் டெய்லி நைட்டு யூரின் கேட்டு வாங்கணும். அப்புறம் அது கொதிக்கிற தண்ணியில பெனடிக் சொல்யூஷன் போடணும், இதை போடணும், கண்டுபிடிக்கணும், எவ்வளோ யூனிட் போடணும், அப்புறம் எங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். புரியுதா? இது ஒரு 4 வருஷம் பண்ணியிருக்கிறேன். எங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ணன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் ஹாஸ்டலு, தம்பி சின்னவன், தங்கச்சி சின்னவன், அம்மாவுக்கு தெரியாது. நானே 4 வருஷம் ஊசி போட்டுருக்கிறேன்.
அப்பாவை உயிரோடு வைத்துக் கொண்டது மொத்தமும் பார்த்தது, பொத்தி பொத்தி பாதுகாத்தது நானே. பின்னால யோசிக்கிற போது தோணுது, இந்த அண்ணனுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, இந்த தம்பிக்கும் பொறுப்பு கிடையாது, கம்முன்னு இருந்துக்கிறான். மொத்த பொறுப்பும் அப்பா உயிரோட வச்சுக்கணும்னு நான் 24 hours நினைச்சு பார்த்து எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயா வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட இல்ல, அப்பாவுக்கு ஊசி போடணும் அப்படின்னு இங்க வந்துடுவேன். அப்போ 4 years ஐ சாக்ரிஃபைஸ் மை லைஃப். இது நான் பண்ணேங்கிறதே அண்ணனுக்கும் தெரியாது, தம்பிக்கும் தெரியாது, இன்ன வரைக்கும் தெரியாது. அப்பாவை நான் தான் பார்த்துக்கினேன். அப்பா இன்னைக்கு இவ்வளவு நல்லா இந்த 5 வருஷம் உயிரோட இருந்ததுக்கு நான் தான் காரணம் வருது. வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு தெரியும், ஆனா தம்பி, தங்க, அண்ணன் 3 பேருக்கும் தெரியாது. எனக்கு இந்த கோபம் இருக்குது, புரியுதா? இது நான் பண்ணேன் சொன்னேன். நான் பண்ணது புரியாம எப்படிடா நீங்க இருப்பீங்க? இன்னைக்கு நினைச்சா கோவம். சார் இத நீங்க சொல்லிருக்கலாம்ல சார், நீங்க சொல்லிருக்கணும்ல சார், நீங்க சொல்லணுங்களா? தெரியாது. இதை நான் 30 வருஷம் கழிச்சு சைக்காலஜி படிச்சுதான் கண்டுபிடிச்சேன். அது எனக்கு அவங்க மேல கோவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சைக்காலஜில தான் கண்டுபிடிச்சது பின்னால. அதான் சார், நம்ம வந்து ஒரு அஃபெக்ஷனா செஞ்சிரும், அந்த நேரத்துல நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது சார். அதுக்கப்புறமா தான் நம்ம லைஃப் பார்க்கும்போது நமக்கு அது புரியுது சார். ஆமா, நான் சொன்ன மாதிரி இப்ப 4 இன்சிடென்ட் சொன்னேன்ல நான் என் லைஃப்ல, நீங்க சொல்லுங்க. சார் நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னா அந்த புண்ணியம் தான் சார் இப்ப உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு எல்லாமும் டயபெட்டிக் இருக்குன்னீங்க, நீங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல, ரைட், உங்க ரீசனிங் ஐ டேக் இட். இல்ல இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, இதெல்லாம் சயின்டிபிக்கா வந்து ஒரு நியாயமான ஒரு இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லாதீங்க சார். ரைட், இது வந்து சொல்லுங்கன்னா இல்ல இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து வேற மாதிரி போயிடும், சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடும். ராமசாருடையது வந்து சார் ரொம்ப நியாயமான ஒரு கோவம். அது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கோவம். அது வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நான் ஒரே விஷயம், ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் சுயநலமாவே இருக்கணும். இல்ல அது தெரியாதுல்ல, அந்த நேரத்துல நமக்கு தெரியாதுல்ல, அதுதான் விஷயம். என்னன்னா நமக்கு வந்து தெரியாது. அப்பா ஒரு பாசம் ப்ரோக்ராம்ல நான் வாலண்டியர் பண்றப்போ போய் உட்கார்ந்து என்ன பிடிச்சி கிளின்னு கிழிச்சு கத்தி வச்சு அப்புறம் கண்டுபிடிச்சது இது தெரியாது. நம்ம சர்வீஸ் நான் கத்தி வச்சுக்கிறது தனி கதை, ஆனா எனக்கு கத்தி வச்சாங்க. இல்ல நமக்கு தெரியாது. நம்ம வந்து இத வந்து நாம ஒரு பாசத்துல பண்றோம், இவ்வளவு பாடுபட்டு இருக்கோன்றது நமக்கு ஒரு விரும்பி தான் பண்றோம். ஆனாலும் இத வந்து ஒரு கூட பிறந்தவங்க கூட இதை உணரலையன்றவங்க, அது மிகப்பெரிய வருத்தம். அந்த கோபம்ன்றது ஒரு பக்கம், வருத்தம் இருக்குது. அந்த வருத்தம் தான் கோபமா வருது. கோபமா வரும்போது இதெல்லாம் அவங்க வேற எதுனா பண்ணாங்கன்னா பொறாம வருது. சொல்றேன், இப்ப எல்லாரும் நல்லா இருக்கிறோம், அண்ணன் நல்லா இருக்கிறான், தம்பி நல்லா இருக்கிறான், தங்கச்சி நல்லா இருக்கிறோம், நாங்க எல்லாமே ஸ்டேட்டஸ் வைஸ் நல்லா தான் இருக்கிறோம். 5 பேரம்பேத்தியும் இன்னும் அமெரிக்கால தான் இருக்குதுங்க. 8 பேரம்பேத்தியில 5 அமெரிக்கால இருக்குது, 1 ஆஸ்திரேலியா இருக்குது, 2 பெங்களூர்ல இருக்குது. எல்லாம் வெல் ஆஃப், பேரம்பேத்தி அவ்வளவு வெல் ஆஃப். ஆனா அன்னைக்கு நான் இவ்வளவு வேலை செய்யலைன்னா இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இங்க தெரியுதுங்களா? இங்க ஒரு கோபம் இருக்குது, ஒரு எல்லாமே இருக்குது. ஆனா ஒரு நூலிலேயே ஒரு பொறாம, ஒரு ஜெலஸ் இருக்குது உள்ளர நமக்கு. இது வந்து நியாயமானதுதான். இது வந்து ஒரு வருத்தம் சார். இத வந்து அவர் ஜெலஸ்ன்னு சொல்ல முடியாது, சாருக்குள்ள இருக்க ஒரு வருத்தம்னு வேணா வருத்தம் இல்ல. இவங்க எல்லாம் நம்மகிட்ட கேட்கலையே அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கு, இந்த நல்லா இருந்தது காரணம் நான்ன்றது ஒரு இவ்வளவு தூரம் பாடுபட்டன்றது ஒண்ணு இருக்குது இல்ல. அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அதை தான் சொல்ல வர ராமு சார். நன்றி சார்.